ஹலோ மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிறேன், நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த ரீடிங்கை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்மளுடைய குடும்பத்தினராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய எமோஷனல் சப்போர்ட் அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட்டுக்கும் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ வெரி மச். மிக்கவும் மிக்க 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 நன்றி. சரிங்களா? ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்னைக்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் ஃப்ரம் யோர் ஸ்ப்ரிங் ஃபேரிஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய இந்த ஸ்ப்ரிங் ஃபேரிஸ் கிட்டேருந்து என்ன மெசேஜ் வந்து போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது என்னென்னா சம்மர் ஃபேரியோட மெசேஜ் பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்ப்ரிங்குக்கு மூவ் ஆன் ஆகிறோம். அடுத்தது ஃபாலோ இல்லைன்னா வின்டரோ முடிச்சுட்டு ஃபாலோ வின்டரோ அது எந்த ஃபார்மேட்டில் வரும்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடுவேன். ஸோ அடுத்தது அது 2 வீடியோஸ் இன்னும் பாக்கி இருக்குது. சரிங்களா? ஸோ என்னுடைய வேலை ஆரம்பித்து விட்டதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த ஸ்ப்ரிங் ஃபேரிஸ் மெசேஜ். ஓகே, நம்மளோட ஸ்ப்ரிங் ஃபேரிஸ் இங்கே வச்சிடலாம். அவங்க என்ன மெசேஜ் வச்சுருக்காங்கன்னு கன்ஃபார்மாக பார்த்துடலாம் வாங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது பைல் நம்பர் 1. உங்களோட ஓப்பனிங் மெசேஜ் ப்ராங் ஹார்ன் ஆக்ஷன். எந்த ஸ்பிரிட் அனிமல் வந்திருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராங் ஹார்ன் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் அனிமல் தான் வந்திருக்காங்க. அவங்க என்ன மெசேஜோட வந்திருக்காங்கன்னா, ஆக்ஷன் எடுக்கக்கூடிய, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே சவுண்ட் கொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பைல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங் இதுவானதாக இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா ஒரு க்ளோஸர் லுக் வேணும் எடுத்துக்கோங்க. உங்கள் ப்ராங்கான் உங்ககிட்ட தெளிவாக பேசுகிறாங்களான்னு பாருங்கள். கொஞ்சம் கீழே வைக்கிற தெளிவாக இருக்கும். ஓகே, ஸோ இது பைல் நம்பர் 1. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் அனிமல். நீங்கள் வந்து எந்த அனிமலை வந்து ஸ்பிரிட் அனிமல்னு நினைக்கிறீங்களோ அந்த அனிமல் உங்களுக்கு ஸ்பிரிட் அனிமலாக உங்கள் கூட இந்த பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்பில் வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பைல் நம்பர் 1க்கு வந்து ப்ராங்ஹார்ன் வந்து நான் தான் உங்கள் ஸ்பிரிட் அனிமலாக இந்த பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்க்கு இருக்க போகிறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பைல் நம்பர் 2க்கு நீங்கள் யாரை வந்து எங்களில் யாரை நீங்கள் சூஸ் பண்ணாலும் நாங்கள் வந்து உங்களுக்கான ஸ்பிரிட் அனிமலாக இருப்போம் அப்படின்னு மொத்த ஸ்பிரிட் அனிமல் கம்யூனிட்டியே அவங்களுக்கு கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களில் யாரை சூஸ் பண்ணிங்கனாலும் அவங்க உங்களுக்கான உதவிகளை செய்வாங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் யோர் வெரி ஓன் சாய்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நீங்களே சூஸ் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா இந்த இன்ட்யூட்டிவாவோ இல்லை நீங்கள் இதை சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங்காக இருக்கும். ஸோ பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு ப்ராங்ஹார்ன், செகண்ட் பைலுக்கு வந்து பர்சனல் சாய்ஸ். ஸோ இந்த 2 பைலில் எந்த பைல் உங்களுக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவாக சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 2 பைலுமே வந்து என்னுடைய பிரபஞ்சம் எனக்கு வந்து பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வெல் அண்ட் குட், 2த்தையும் சேர்த்தும் பார்க்கலாம். ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து இந்த 2 பைலுமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். வேறு எந்த அர்த்தமும் கிடையாது அதற்கு பின்னாடி. இந்த ரீடிங்கை இங்கே நீங்கள் பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அலைன்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த ரீடிங் உங்களுக்கானதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்று பார்க்கணுன்னு தோணுனாலும் சரி, 2 ரீடிங்குமே கேட்கணும்னு தோணுச்சுனாலும் சரி, உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி அதுபடி நீங்கள் மேற்கொண்டு மூவ் ஆன் ஆகலாம். சரிங்களா? ஸோ இந்த 2 பைலில் எந்த பைலை வேணால் சூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல நான் உங்களை பார்க்குறேன். லெட்ஸ் கோ. ஹலோ மை டியர் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இந்த ப்ராங்ஹார்ன் ஸ்பிரிட் அனிமலை உங்களுடைய ஸ்பிரிட் அனிமலாக நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கான சப்போர்ட்டையும் என்கரேஜ்மெண்ட்டையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யோர் பேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு ஆல்ரெடி பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த பைலை சூஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், மெசேஜ் ஃப்ரம் யோர் ஸ்ப்ரிங் ஃபேரிஸ். சரிங்களா? உங்கள் ஸ்ப்ரிங் ஃபேரிஸ் கிட்டேருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா
ஓப்பன் மெசேஜ் என்னன்னு இப்போ நான் படித்து காமிச்சிடறேன். படித்து காமிச்சிட்டு அப்புறமா உங்களுடைய அஃபர்மேஷன் என்னன்னு படித்து காமிச்சிடறேன். இது ரெண்டுத்தையும் காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய இது உங்களுடைய டரோட் கார்ட்ஸ் அண்ட் இது ஃபுல்லாக உங்களுடைய ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் இது உங்களுடைய க்ளோசிங் மெசேஜ். ஸோ இது மொத்தத்தையும் இதை ரெண்டுத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல அடுக்கிட்டு நான் உங்களுக்கு பார்ப்பேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது ப்ராங் ஹார்ன் ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, ப்ராங் ஹார்ன் ஸ்பிரிட் அனிமல் என்ன சொல்கிறாங்க? ஆக்ஷனை போடு செயலை செய்ய நீதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? துள்ளி குதிச்சு ஓடி வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? வேலையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு. ஏன்னு தெரியல, அதான் சொன்னேன். எதிர்பாராதே அப்படின்ற மாதிரி உங்களுடைய ப்ராங் ஹார்ன் ஸ்பிரிட் அனிமல் வந்து சொல்கிறாங்க. ஓகே, என்ன வேர்டிங்ஸில் இருக்கு படிக்கலாம் வாங்க. Now is the time to act. Opportunities are already here. Move forward with confidence. Your talent will always help you land on the pinnacle. Your quick wit and keen senses will lead you to success. Ooh, wonderful. ஓகேங்க, என்ன சொல்கிறாங்க அவங்க ப்ராங் ஹார்ன் ஸ்பிரிட் அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நொடி, இந்த டைம், இந்த நேரம், இந்த டிவைன் டைமிங் வந்து நீங்கள் செயல் செய்கிறதற்கான நேரம். ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இருந்த மாதங்களில் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்கள்ல, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணோம், இதை நம்ம செய்யணும், ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம செய்யலாம், செகண்ட் இதை செய்யலான்னு ஒரு பிளானிங் பண்ணியிருந்துருப்பீங்கள்ல. அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஃபஸ்ட்டு பிளானை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. எக்ஸிக்யூட்னா என்ன? செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீ சும்மா போத்திக்கிட்டு தூங்குறதோ, செல்ஃப் லவ்வை மட்டும் கவனிச்சுக்கிட்டு வேலையை செய்யாமல் சும்மா சோம்பேறியாக இருக்கிறதுக்கு பதிலாக எந்திச்சு உன்னுடைய வேலைகளை சரியாக செய்ய, நீ போட்ட பிளான்ஸ் எல்லாம் இப்போ நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த டிவைன் டைமிங்கில் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே துள்ளி குதிச்சு ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ராங் ஹார்ன் ஸ்பிரிட் அனிமல் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான, நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த டிவைன் டைமிங்கில் இந்த டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கைக்கு வந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் வந்து மேற்கொண்டு மூவ் ஆன் ஆகி அந்த வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். நம்பிக்கைங்கிற ஆயுதத்தை ஏந்திக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேலண்ட்ஸ், உங்களுடைய திறமைகள் வந்து உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற அந்த பக்காவான ஒரு எதை நீங்கள் தேடி இந்த கோல் அச்சீவ் பண்ணணுன்னு தொடர்ந்து மூவ் ஆன் ஆகி போகிறீங்களோ அந்த பக்காவான ஸ்பாட்டில் உங்களுடைய திறமைகள் வந்து நிற்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டக்குன்னு அழகாக எடுக்கக்கூடிய, முடிவு எடுக்கக்கூடிய திறமை, அதோட தைரியமாக எதையுமே செய்யக்கூடிய உங்களுடைய நம்பிக்கையோடைய ஒரு சக்தி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும், நம்ம ஸ்ப்ரிங் ஃபேரி சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும், இது எல்லாத்தையும் கற்பூரம் மாதிரி பத்திக்கிற அந்த இன்ட்யூட்டிவ் எபிலிட்டி, இது எல்லாமே உங்களை வந்து எதுக்கு லீட் பண்ணும், எதுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான அந்த கோலை அச்சீவ் பண்ணுற அந்த ஸ்பேஸுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல போய் அந்த வேலையையும் செய்வீங்க, அதே சமயம் அதை ஹாப்பினஸாக என்ஜாய் பண்ணி செய்வீங்க, அதோட அதில் சக்ஸஸையும் அடைவீங்க. ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே ஹாப்பினஸ் இஸ் கீ டு த சக்ஸஸ். அது உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருக்கும் இது வரைக்கும் நம்ம ரீடிங்கை பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் இது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சந்தோஷத்தை தேடி நம்ம ஓடக்கூடாது, நம்மளை தேடி சந்தோஷம் தானாக வரணும். சந்தோஷத்துக்காக ஒரு விஷயத்த செய்யக்கூடாது, சந்தோஷமாக ஒரு விஷயத்த செய்யணுமே தவிர சந்தோஷம் வேணுங்கிறதுக்காக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஸோ ஆக மொத்தத்தில் என்ன சொல்ல வராங்க உங்களுடைய பிரபஞ்சமும் நம்ம ஸ்பிரிட் அனிமலும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய அந்த தன்னம்பிக்கை, உங்களுடைய திறமை, உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை இல்லையா? ஸோ அதை சொல்லிட்டேன்ல. ஸோ தன்னம்பிக்கை, உங்களோட திறமை, அதுக்கப்புறம் உங்களுடைய டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடிய ஷார்ப்பான இன்ட்யூஷன், இது எல்லாமே உங்களை வந்து சக்ஸஸுங்கிற அந்த படியில் கொண்டு போய் உயர்ந்த இடத்துல அழகாக நிற்க வைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ உங்கள் ப்ராங்ஹார்ன் ஸ்பிரிட் அனிமலோடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது மோட்டிவேஷனோட
நீங்கள் இந்த பர்டிகுலர் விஷயம் எந்த கோலாக இருந்தாலும் சரி அந்த கோலை நல்லபடியாக அச்சீவ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் சொன்ன உடனே எந்த கோல் உங்கள் மனசுக்கு வந்ததோ அந்த கோலை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராங் ஹார்ன் ஸ்பிரிட் அனிமல் கிட்ட நீயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, இந்த கோலை நீங்கள் ஏன் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்கள் ப்ராங் ஹார்ன் ஸ்பிரிட் அனிமல்கிட்டையும் சொல்லிட்டு அந்த செயலை செய்ய ஆரம்பிங்க. எல்லாம் உங்களுக்கு ஜெயமே வெற்றியே. சரிங்களா? ஸோ உங்களுடைய ஸ்பிரிட் அனிமலை இங்கே வச்சிடலாம். ஸோ தட் அவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. ஸோ அடுத்தது நான் சொன்ன மாதிரி உங்களோட அஃபர்மேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்த காட்சி ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நான் என்னை மன்னிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதான் அந்த கார்டுக்கான அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு தெரிய வர விஷயம் என்ன, உங்களுடைய பாஸ்ட்லேயோ இல்லை ப்ரெசண்ட்லேயோ நீங்கள் வந்து உங்கள் மேலே பயங்கர கோவமாக இருந்திருக்கிறீங்க. நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் வந்து தவறாக போனதுனால உங்களை நீங்களே ரொம்ப திட்டிக்கிட்டோ இல்லைன்னா உங்கள் மேலே நீங்களே வருத்தத்துலேயோ இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பிரபஞ்சமும் உங்களுடைய ஸ்ப்ரிங் ஃபேரிஸும் வந்து இந்த கார்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க இந்த கார்டின் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு உங்களை நீங்களே மன்னிப்பதற்கு உங்களை தயார்படுத்த முன் வர வேண்டும். அதுதான் உங்களுடைய பிரபஞ்சமும் ஸ்ப்ரிங் ஃபேரிஸும் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களையே மன்னிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. என்ன தவறு நீங்கள் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அதற்கு உங்களால் மன்னிக்க முடியல அப்படின்னா இந்த வார்த்தையை, இந்த அஃபர்மேஷனை வந்து நீங்கள் தினம் சொல்லும்போது உங்களுடைய ஆழ்மனசு வந்து ஓகே, இவங்க தன்னைத்தானே செய்த தவறுக்கு வந்து அவங்களே மன்னிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஆழ்மனசு புரிஞ்சுக்கும். அது புரிஞ்சுக்குச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த நீங்கள் செய்த தவறுனால ஏற்பட்ட அந்த காயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆறிடும். அது ஆறிடுச்சு அப்படின்னா உங்கள் மனசு வந்து பார்த்திங்கன்னா கில்ட்டி ஃப்ரீயாக சந்தோஷமாக, அதாவது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குத்தல் எடுத்துக்கிட்டே இருக்காது. உங்கள் மனசு வந்து ஃப்ரீயாக லேஸ் ஆகிடும். அது எப்போ வந்து ஃப்ரீயாக லேஸாக ஆகுதுன்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ வந்து நீங்கள் இந்த அஃபர்மேஷனை சொல்கிறத நிறுத்திக்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து சொல்லுங்கள். சரிங்களா? நீங்கள் எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சரி, உங்களை வந்து 11 டைம்ஸ் இந்த அஃபர்மேஷனை சொல்கிறாங்க. ஓகே, எவ்வளோ நேரம்? 11 டைம்ஸ். ஓகே, தூங்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாக இந்த வார்த்தைகளை உள்ள எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தையோட அர்த்தத்தை மனசில் புரிஞ்சுக்கிட்டு அந்த அர்த்தத்தோட அந்த ஃபீலிங்கோட நீங்கள் சொல்லணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த 11 டைம்ஸ் தானே சொல்ல போகிறீங்க. அந்த 11 டைம்ஸும் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், அந்த இடத்துல ப்ரெசண்ட்ல இருந்து அந்த விஷயத்த சொல்லும்போது ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் உங்களை மன்னிக்கிறதுக்கான சூழல் உருவாகும். இதே நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு மனசில் வேற ஏதோ திங்கிங்கை பண்ணிக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது என்ன ஆகும்னா, அப்போவும் வந்து உங்கள் ஆழ்மனசு ரீப்ரோக்ராம் ஆகும். அவங்க ஆழ்மனசு ரீப்ரோக்ராம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட மாதம் இல்லைன்னா வருட கணக்குகளில் இழுக்கும். இதே நீங்கள் வந்து அந்த இமோஷனை ஃபீல் பண்ணி நீங்கள் சொல்லும்போது அது வந்து மேக்ஸிமம் ஒரு வீக்ஸ்லேயே கூட நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை மந்தில் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சிலர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப வந்து அப்படியே அந்த படிக்கும்போது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அந்த வார்த்தைக்குள்ளேயே போயிடுவேன். அந்த வார்த்தையில் அந்த நிமிஷத்தில் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்க ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். அந்த ஃபீலிங்கோடு நான் பண்ணும்போது எனக்கு வந்து மிஞ்சு போனால் 2-3 நாளைக்குள்ளே அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எனக்குள்ளே அந்த மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். எதனாலனா
எப்போவுமே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதுவாகவே நான் மாறிடுவேன். சரிங்களா? நம்ம சந்திரமுகியில் வர மாதிரி அதுவாகவே நான் மாறிடுவேன். அதனால் எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 நாள் இல்லைன்னா 3 நாள். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய மொத்த இமோஷனையும் கொட்டி இந்த வார்த்தைகளை 11 தடவை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கும் கூட 2 நாள் 3 நாள் இல்லை 1 வாரத்தில் கூட இந்த நல்ல காரியம் உங்களுடைய அந்த ரீப்ரோக்ராமிங் விஷயம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சு அந்த மாற்றத்தை உங்களால் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னால் செய்ய முடியும்னா அதை உங்களாலையும் செய்ய முடியும். அதுதான் அதற்கான அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு படிச்சிடலாமாங்க. As I forgive myself, I leave behind all feelings of not being good enough and I am free to love myself. என்ன சொல்ல வராங்க? ஸோ நான் மன்னிக்கும் போது என்ன மாறுதல்கள் என்னுடைய லைஃப்பில் நடக்கும் அப்படின்னா, என்னுடைய எல்லா விதமான ஃபீலிங்ஸும் வந்து நான் குட் இனஃப் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நெகட்டிவான எதிர்மறையான எல்லா விதமான ஃபீலிங்ஸும் வந்து நான் வந்து பின்னாடி எனக்கு பின்னாடி அதை விட்டுட்டு நான் வந்து என்னுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 2-3 ஸ்டெப் முன்னாடி நான் வருவேன். அப்படி நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து என்னை நானே காதலித்து அன்புடன் பார்த்து கொள்ளும் அந்த திறமை என்னுள் வந்து விட்டது என்று அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதன் நேர அர்த்தம் இதான். இதன் மூலமா அவங்க சொல்ல வரக்கூடிய ஹிடன் மெசேஜ் என்னன்னா, நீங்க உங்களை மன்னிக்கிறதுனால எப்படி வந்து நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறனால அவங்களுக்கு அது நல்லது இல்லை, நமக்கு தான் அது நல்லதுன்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் வந்து உங்களை மன்னிக்கிறதுனால நீங்கள் மன்னிக்கிற அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நல்லது கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய அந்த விஷயங்கள் வந்து இன்னும் வந்து பெட்டராக மாறுச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் குட்டாக இருக்கும். ஸோ உங்களை பற்றின நீங்கள் நினச்சிருந்த அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு பின்னே தள்ளப்பட்டு உங்களுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல பாசிட்டிவான நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் முன்னே தள்ளப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை கரெக்டான வகையில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதற்காக தான் உங்களை மன்னிக்க சொல்லி சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமான செயலாக இருந்தாலும் ஒன்ஸ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா எப்படி எக்ஸாக்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா, நீங்கள் ஒரு 2 பெரிய மூட்டை ஃபுல்லாக அரிசியை தூக்கி உங்கள் தலை மேலே வச்சுட்டு உங்களுடைய முதுகில் வச்சுட்டு கட்டி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 2 மூட்டை அரிசியை வந்து உங்களோட முதுகில் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த 2 மூட்டை அரிசியை தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து வரீங்க. ஏன்னா அதோட ஸ்பாட்டில் இறக்கி வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? ஸோ நீங்கள் எழுந்து நடந்து வரும்போது உங்களுக்கு எவ்வளவு பெயினாக இருக்கும். 2 ஃபுல் மூட்டையும் நீங்கள் வந்து முதுகில் தூக்கிட்டு வரும்போது அதோட வலி பயங்கரமாக கனமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதோட இடம் வரும்போது நீங்கள் அதை இறக்கி வச்ச உடனே அந்த ஃபீல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆஹா, எல்லா வெயிட்டையும் இறக்கி கீழே வச்சுட்டேன்ப்பா, என்னுடைய கடமையை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதுதான் ஃபீலிங் லைட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் லைட்டான ஒரு இமோஷன் உங்களுக்குள்ள உருவாகும். நீங்கள் வந்து உங்களை மன்னிச்ச அந்த நொடியில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு ஃபீல் இருக்கும். ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச ஒரு புத்துணர்வு உங்களுக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மொமெண்ட்டாக உங்களுக்கு அமையும். அது வந்து நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. அதாவது புரிஞ்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தானாக நடக்கும். நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே கஷ்டப்பட வேணாம். நீங்கள் உங்களை உண்மையாகவே மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்புலேருந்து ஒரு 100 கிலோ வெயிட்டு கீழே இறங்குனது அந்த ஒரு டிஃப்ரென்ஸை வந்து உங்களுடைய சோல் வந்து உணரும். அதை உங்களுக்கு புரிய வைக்கும். சரிங்களா? ஸோ ஏதாவது விஷயங்கள்ல நீங்கள் தப்பு செஞ்சுருந்தீங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க, உங்கள் மேலே நீங்களே கோவமாக இருக்கீங்கன்னா அந்த பர்டிகுலர் விஷயங்களை மனசில் வச்சுட்டு நான் இதுக்கு உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே மன்னிக்கிறதன் மூலமாக இந்த அற்புதமான புத்துணர்வு உங்களுக்கு கிடைக்கும்னா ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? ஸோ மறந்துடாதீங்க, ஐ ஃபர்கிவ் மைசெல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அந்த ஃபீலிங் லைட் உணர்வு வர வரைக்கும் தொடர்ந்து 11 டைம்ஸ் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்கிட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறமும் 11 டைம்ஸ் சொல்லுங்கள். சொல்கிறதன் மூலமாக இந்த
ஒரு மாறுதல், இப்படி ஒரு அழகான பாசிட்டிவ் நேர்மறையான டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாற்றம் வந்து உங்கள் லைஃப்பில் உருவாகும். சரிங்களா? ஸோ இதான் உங்களுக்கான அஃபர்மேஷன். ஜஸ்ட் ஒரு இது வேணால் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள் மனசில் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய இந்த இதை இங்கே வச்சிடலாம். உங்களுடைய இந்த செட் ஆஃப் கார்ட்ஸை இந்த இடத்துல அடுக்கிட்டு அந்த இடத்துல நான் உங்களை பார்க்குறேன். ஹலோ மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய கார்டை இந்த இடத்துல அடுக்கிட்டேன். ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. உங்களுக்கான கார்ட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத, வெறும் டரோட் கார்ட்ஸ் மட்டும் என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆரக்கிள் கார்ட்ஸை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ளோசர் லுக் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய கார்ட்ஸ் இருக்கிறனால ஒவ்வொரு கார்டை பற்றியும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறத விட நான் ஸ்ட்ரெயிட்டாக அதற்கான அர்த்தங்களை நம்ம இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டரோட் கார்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீடிங்குள்ளே மூவ் ஆனலாம் வாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்திருக்கக்கூடிய டரோட் கார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 of Swords வந்திருக்கு, 4 of Swords வந்திருக்கு, 8 of Cups வந்திருக்கு, Fool வந்திருக்கு, Ace of Wands வந்திருக்கு, Sun வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டரோட் கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ்க்கு மூவ் ஆனலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாட்டுக்கு என்னடா இது பர்சனை காணமே, இவங்க பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டாங்களேன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க இந்த கார்டு மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் பாஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முதுகில் குத்திட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. அதாவது லிட்ரலாக வந்து முதுகில் கத்தியை வச்சு குத்துறது அப்படி கிடையாது, மெட்டமார்பிக்கலாக சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுடைய நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து உங்களுடைய சந்தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கதவை வந்து உங்களுடைய நெகட்டிவிட்டி வந்து அடைச்சிருச்சு. என்ன சொல்கிறாங்க, அந்த நெகட்டிவிட்டி வந்து அந்த கதவை அடைச்சிட்டதுனால நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவிட்டி, நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறையான எண்ணங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ணிடும் அந்த இடத்த. அதாவது நேர்மறையாக யோசிக்கிறதுங்கிறது அதற்குன்னு ஒரு தனி எஃபர்ட்டை போட்டு நம்ம தொடர்ந்து செஞ்சோன்னா மட்டும்தான் அதை நம்மளால் செய்ய முடியும். அது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ரியல் டே டு டே லைஃப்பில் நம்ம மூவ் ஆன் ஆகி வாழ்க்கையில் நகர்ந்து போயிட்டுருக்கும் போது நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை நம்ம மனசு வந்து டப்புன்னு கிராஸ்ப் பண்ணி, எனக்கு இந்த விஷயம் நல்லதாக நடந்திருக்கு அப்படின்னு வந்து அது யோசிக்க தெரியாது நம்ம மனசு வந்து. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம அதாவது பார்த்து வளர்ந்த இதுல இருந்து நம்ம அம்மா அப்பாவை பார்த்து வளரும் போதும் சரி, வளர்ந்து இப்போ பெரிய ஆளாகி நம்ம ஒரு நிலையில வந்ததுக்கு அப்புறமும் சரி, நம்ம பார்த்து வளர்ந்த அந்த ஒரு இது என்ன, ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து கெட்டதை தான் வந்து முதல்ல பார்ப்பாங்க. அந்த கெட்டது வந்து சரிவானாதான் நான் நல்லது என் கண்ணில் படும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே தான் நம்மளை இந்த உலகம் வந்து வளர்த்து கொண்டு வந்திருக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ் நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கணும், நேர்மறையாக யோசிக்கணும்னு நீங்கள் எஃபர்ட் போட்டு செய்யலை அப்படின்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த எதிர்மறையான விஷயங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள ஒரு பதிவுகளாக வந்து லோடாக ஆரம்பிச்சிடும். அப்படி வந்து அது ஒரு நாள் கணக்கு, வருஷ கணக்கோ வாரக்கணக்கில் அது அப்படியே ஏறிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மனசை பற்றி நீங்கள் கொஞ்சம் நின்று நிதானமாக யோசிக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் மனசு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்து அப்படியே சூழப்பட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம எப்போவுமே ரொம்ப வல்னரபுளாக இருப்போம். ஏன்னா நம்ம வந்து நேர்மறையாக யோசிக்கணும், நேர்மறையான விஷயங்களை பார்க்கணும், நேர்மறையான விஷயங்களை பேசணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணி நம்ம செய்யாதனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து ஒரு ஸ்லீப்
பாஸ் மோடுக்கு போய் ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஸோ நம்ம மைண்டு ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன சுற்றி நடக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு பதிவாகும். அதில் நல்ல விஷயங்கள் வந்து அப்படியே கரைஞ்சு போயிடும், கெட்ட விஷயங்கள் மட்டும் மனசில் தங்கிரும். ஏன்னா நீங்கள் வந்து எஃபர்ட் போட தயாராக இல்லை. நீங்கள் வந்து அப்படியே என்னவோ போங்கடா, ஏதோ ஒரு வாழ்க்கை போய் தொலையுது, நம்மளும் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களை நீங்களே ஒரு இழந்த ஒரு சூழல்ல இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க இருக்கும்போது தான் உங்களுக்குள்ள உங்க கூட ஃப்ரெண்டுன்ற பேர்ல நிறைய ஓநாய்கள் வந்து உங்களை சுத்தி ஒரு வட்டத்தை போட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிற ஒரு மாயையை கிரியேட் பண்ணி உங்க கூட சேர்ந்து பயணம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து உறிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சதுனால இவ்வளவு நாள் நீங்க உங்களை கவனிச்சுக்காதனாலையும் அதை வந்து அவங்களுக்கு அது புரிஞ்சதுனாலையும் அவங்க உங்க லைஃப்ல வந்து அவங்களால எவ்வளவு தூரம் உங்ககிட்ட இருந்து பிழிஞ்சு எடுக்க முடியுமோ மொத்தத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு கடைசியில உங்களை வந்து தப்புன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிய வருது. அதுல ஒருத்தரை வந்து நீங்க முழுசா ரொம்ப ரொம்ப நம்பி இருந்திருக்கீங்க. உங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒரு நல்ல தோழனாவோ தோழியாவோ இல்ல கணவனாவோ இல்ல ஒரு காதலனாவோ உங்க கடைசி நிமிட வாழ்க்கை வரைக்கும் வருவாங்கன்னு ரொம்ப நம்பி ஒருத்தரை யோசிச்சு வச்சிருந்த அந்த பர்டிகுலர் பர்சனும் வந்து கடைசி நிமிஷத்துல வந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கான வழி வந்து உங்க கண் முன்னாடி இருந்தும் அதை உங்களால ரீச் பண்ண முடியாத அளவுக்கு உங்க மனசை வந்து அவங்க காயப்படுத்திட்டு போனாங்க. மற்ற சொந்தங்கள் எல்லாம் இந்த உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சொந்தம் என்னன்னா அந்த பர்டிகுலர் விஷயத்த நீங்க திரும்பி தாக்கி கையில எடுத்து பிடிச்சி நீங்க எந்திரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு எந்திரிச்சு தப்பிச்சு வரக்கூடிய அந்த பாசிபிலிட்டியும் தூக்கி ஓரமா போட்டுட்டு அவங்க ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாங்க. ஸோ இப்போதான் வந்து நீங்க உணர்றீங்க, அடடா நம்மளையே கவனிக்காதனாலதான். நீங்க உணரல, ஆனா ஓகே, அதை உணர்றதுக்கு தான் உங்களை சொல்றாங்க உங்களுடைய பிரபஞ்சம். சரிங்களா? நீங்க இப்பவாவது உணரணும். இந்த உலகத்துல யாருமே வந்து நல்ல எண்ணத்தோட பேசக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனா அதற்கு வந்து நம்ம நல்ல எண்ணத்தோட இருக்கணும், நல்ல எண்ணங்களை பார்க்கணும், பேசணும், அதுக்கான எஃபர்ட்டை போடணும், அதற்கான இன்டென்ஷனை செட் பண்ணணும், குறிக்கோளை செட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை செய்யும் போது மட்டும்தான் நல்ல எண்ணம் கொண்ட மக்கள் வந்து நம்மளை சுத்தி எப்பவுமே இருப்பாங்க. அவங்கள நம்ம ஈர்த்திருப்போம். நம்ம அவங்களோட பழகும் போது நமக்கு நடக்கிறதும் நல்லதா நடக்கும், அவங்களுக்கு நடக்கிறதும் நல்லதா நடக்கும். இதுவே நீங்க வந்து உங்க லைஃப்லயே ஒரு பிடிப்பு இல்லாம ரொம்ப சோர்ந்து போய் போர் அடிச்சு போய் வாழ்க்கைய வாழறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டைப் ஆஃப் பீப்புள் தான் உங்களை சுத்தி வருவாங்க. அவங்கள தான் நீங்க ஈர்க்கிறீங்க. அவங்கள ஈர்க்கிறனால அவங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸா அமையறதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அப்படி வந்த எல்லா சொந்தங்களும் இப்போ வந்து உங்களை விட்டு போயிட்டாங்க. உங்களை சுத்தமா வந்து நீங்க யாருன்னு உங்களுக்கே புரியாத அளவுக்கு நீங்க வந்து முழுசா ஸ்மாஷ் ஆயிட்டீங்க. சரிங்களா? இப்போ வெறும் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு, மற்றபடி வேற எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யல. எதுவுமே உங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நீங்க நம்பி ஏமாந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜியும் அவங்க கிட்ட வெட்டியா வேஸ்டா கொடுத்துட்டு இதுக்கப்புறம் எந்திரிச்சு நிக்கிறது கூட ஒரு திராணின்றதை விட எனர்ஜி இல்லாம நீங்க அந்த சக்தி இல்லாம நீங்க வந்து அப்படியே படுத்து கிடக்குறீங்க. அப்ப கூட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்க ஆழ் மனசு என்ன சொல்லுதுன்னா, நீ இதுல இருந்து தாண்டி வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுனால எந்திக்கணும்னு நீங்க ட்ரை பண்றீங்க. ஸோ நீங்கள் அந்த ட்ரை பண்ணதுனால உங்களுடைய பிரபஞ்சம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான உதவியாக அவங்க செய்ய ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்யூட்டிவ் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல அதுக்கு வந்து நீங்கள் உங்களை வந்து உங்ககிட்ட இருந்து போன எல்லா எனர்ஜியும் உங்களுக்குள்ள திரும்பி வர வேண்டியது அவசியம் இல்லைங்களா? ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது முழுசா உறிஞ்சிட்டு அவங்க எல்லாரும் காணாம போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறத பிரபஞ்சமும் கடவுளும் பார்த்துக்குவாங்க. அவங்கள பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இப்போ உங்களை பத்தி மட்டும் யோசிக்க வேண்டிய தருணம் இது. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகே, நமக்கான இந்த போன சக்தியெல்லாம் நம்ம கிட்ட திரும்பி வரணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிங்க.
நேர்மறையான விஷயங்களை கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. ஒன்றுமே இல்லையா, நீங்கள் எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அந்த சாமியோட பாட்டை போட்டு கேளுங்க. இல்லை நான் சாமி கும்பிடுற வழக்கமே கிடையாது, எனக்கும் சாமிக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா பாசிட்டிவான வார்த்தைகள் வரக்கூடிய பாடல்களை ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து யூடியூப்லேயோ எதுலேயோ ஸ்பாட்டிஃபையோ எவ்வளவோ ஒரு வந்திருக்கு, அமேசான் மியூசிக்னு, அதில் ஏதாவது ஒரு இதில் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் எல்லா பாசிட்டிவ் வார்த்தைகள் வர பாட்டுகளை தேடி கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டு சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பாட்டை நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணும் போதெல்லாம் அந்த பாட்டை கேளுங்க. அந்த பாட்டில் வர வார்த்தைகளை கவனிங்க. அந்த நேர்மறையான இருக்காங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அப்படி செய்யும்போது அது உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை உருவாக்கும். அந்த உத்வேகம் மேற்கொண்டு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் நல்லபடியாக கவனிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உதவி செய்யும். சரிங்களா? ஸோ அப்படி வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது பிரபஞ்சம் வந்து கை நீட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரும்போது அந்த ஹெல்ப்பை வந்து உங்களால் ஏற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ பிரபஞ்சம் வந்து உங்களுக்கான ஹெல்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க. அவங்க வந்து கையையும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அந்த கையை பிடிச்சி இப்போ உங்களை பாதுகாக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து நீங்கள் வந்து இந்த உதவியை எடுத்துக்கலாம் அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை விட்டு போயிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் எப்படி போனாங்களோ அதே மாதிரி பிரபஞ்சமும் அதாவது போகிறதுனா ஒரேடியாக அவங்க லைஃப்பை விட்டு போகிறது கிடையாது. அவங்களால எந்த உதவியும் செய்ய முடியாது, அவங்க அமைதியாயிடுவாங்க. ஸோ அதனால் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அவங்க கொடுக்குற அந்த ஹெல்ப்பை வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை வந்து செய்ய ஆரம்பிங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிங்க. எப்படின்னா, ஒரு நல்ல பாட்டு, நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட பாட்டை கேட்குறது, அதுக்கப்புறமா வந்து நல்லா நிறைய ஒரு 4-5 அஃபர்மேஷனை மனசில் எடுத்து வச்சுக்கிட்டு எது உங்களுக்கு தேவைன்னு உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் வச்சு ஒரு வார்த்தைகளை க்ரியேட் பண்ணி அந்த அஃபர்மேஷனை தினம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எப்பப்போ நீங்கள் வந்து டவுனாக ஃபீல் பண்ணுங்களோ எல்லா நேரமும் அந்த அஃபர்மேஷனை தொடர்ந்து சொல்லணும், இல்லை கேட்கணும். அந்த மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களாக செஞ்சு உங்களை வந்து நீங்கள் எழுந்திரிச்சு நிற்க வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேற்கொண்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கடவுள் பிரபஞ்சமும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல அந்த மாதிரி ஒருவேளை ஏற்கனவே பிரபஞ்சம் கொடுத்த கையை நீங்கள் பிடிச்சி இப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசில் வந்து விழுந்த அந்த காயங்கள் எல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ உங்களை பற்றி மட்டும் யோசிச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது கீழே விழுந்துட்டே இருக்கு. உங்களை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ரிலாக்ஸ் பண்ணி படுத்து உங்களுடைய எனர்ஜெட்டிக் ஃபீல்டை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மைண்ட் பாடி சோலை ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அது குட் சைன். அதற்கு உங்களுக்கான கிளாப்ஸ். ஓகேங்களா? ஆனால் பிரபஞ்சம் ஸ்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எடுக்க வேண்டிய ரெஸ்ட் எல்லாம் சீக்கிரம் எடுத்து முடிச்சுட்டு வா. ஏன்னா இப்போ நீ வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற, அது கரெக்டு தான். ஆனாலும் நானும் வந்து உன்னோட சேர்ந்து ரெஸ்ட் எடுக்க தயார் தான். ஏன்னா உன்னோட மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை நான் சரி பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதை நான் சரி பண்றதற்கு இது எனக்கு சரியான தருணம். நான் அந்த வேலையை செய்யறேன். ஏன்னா நீ அதை விருப்பப்படுற, நீ நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்காம இருந்தீங்கன்னா எடுங்க. சரிங்களா? அப்பதான் பிரபஞ்சத்தால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸை நீ எடுத்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறமா நான் வந்து உன்னோட மனசுல இருக்கக்கூடிய காயங்களை கொஞ்சமா மருந்து போட்டு சரி பண்றேன். நான் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னால புரிஞ்சுக்க முடியும் நான் வந்து உனக்காக எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்ணு முன்னாடி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து திரும்பி என்னோட லைஃப் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் திரும்பி போகக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு டயர்டாக இருக்கிறீங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க பிரபஞ்சம்னா, இருக்கக்கூடிய அந்த 8 ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷ்ஷாக நீ வந்து கையில் எடுத்து உடனே செயலை வந்து நீ ஆரம்பிக்க வேண்டிய அளவுக்கு ரொம்ப 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 அழகாக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒன்று எதுன்றது நீ பார்த்தா நீ தெரிஞ்சுக்கலாம். நான் இங்கே பாருங்க, இந்த ஒன்றுத்துலேருந்து மட்டும் ஹாட் வேவ் வருது. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, இது இருங்க காட்டுறேன். ஒன்றுத்தில் மட்டும் பார்த்தீங்களா ஹாட் வேவ் வருது. ஸோ அந்த விஷயம்தான் பிரபஞ்சம் உடனே எடுத்து நீ வந்து சால்வ் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வழியை பாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த விஷயத்த
நீங்கள் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா அதற்கு தேவையானது என்ன? ரெஸ்ட். ஸோ அந்த ரெஸ்ட் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஊன்ஸ் எல்லாம் வந்து பக்கத்துலேயே உங்கள் பிரபஞ்சம் வந்து பக்கத்துலேயே உட்காந்து அந்த ஊன்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் தான் படுத்திருக்காங்க பிரபஞ்சம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து உங்கள் பக்கத்துலேயே இருந்து உங்கள் ஊன்ஸ் எல்லாம் இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? எப்படி சரி பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய சைல்ட்ஹுட்டில் நடந்த நல்ல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்களை வச்சு உங்களுடைய காயங்களை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை ஆற்றி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அதை எப்படி உங்கள் லைஃப்பில் உதவ போகுது, இது எல்லாத்தையும் நீங்களே வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது என்னங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். ஃபிகர் அவுட் பண்ணி அது என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக ஜஸ்ட் வந்து அந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது என்ன ஏது, இது ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேலை செய்யுமா செய்யாதா, இந்த மாதிரி 1000 கேள்வி உங்கள் மனசில் வர்றது பரவாயில்ல. அது ஆமாம், உங்கள் மனசில் வரத்தான் செய்யும். அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கேள்விகளை உங்கள் மனசில் வச்சுக்கலாம், தப்பில்லை. ஆனால் அந்த கேள்விகள் வந்து உங்களை வேலை செய்கிறத நிறுத்திடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து நான் கொடுத்த அந்த ரிசோர்ஸஸை ஆயுதமாக பிடிச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு அந்த வேலையில் எகிரி குதிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா நீ எகிரி குதிச்சுட்ட அப்படின்னா உன்னை நான் வந்து நீ குதிச்சதுக்கப்புறம் உனக்கு அங்கே வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும், அங்கே எப்படி நீ வந்து மூவ் ஆன் பண்ணி அங்கே எப்படி நீ செயல்களை செய்யணும், அதற்கான எல்லா கிளியர் மேப்பை நான் உன் கையில் கொடுப்பேன். ஆனால் நீ எகிரி குதிக்க தயாராக இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்தையும் கடவுளையும் முழுசாக நம்பிட்டு அந்த பர்டிகுலர் விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் தரப்பட்ட அந்த பர்டிகுலரான அந்த கோல் எதுவாக இருந்தாலும் அதற்கான வேலைகளை உடனடியாக துவங்கிருங்க. அது கரெக்டாக, தப்பா, நல்லதா, கெட்டதா, இது செய்யலாமா வேணாமா, இந்த மாதிரி 1000 கேள்விகளை மனசில் இருந்தாலும் அதை மனசில் வச்சுட்டு அது உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எகிரி அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்படி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் செய்யணும்னு ஆரம்பித்த அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இந்த வானத்தில் பறந்து ரெக்கையை விரித்து பறக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு காற்று விகிதத்தில் ஒரு பறவையாக சந்தோஷமாக ஃபுல் ஃப்ரீடமோட பறக்கிறதுக்கு, உங்களை பறக்க வைக்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கு ஒரு உதவியாக அது இருக்கும். சரிங்களா? நீங்கள் எகிரி குதிக்கிறீங்க, நீங்கள் தான் ஒரு பறவை, இப்போ தான் வந்து பறக்க கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பறக்க கற்றுக்கும் போது தன்னுடைய அம்மா பறவை என்ன பண்ணும், அதை கீழே தள்ளி விட்டு அது வந்து கீழே போய் பிடிச்சிக்கும். ஆனால் வந்து குழந்தை பறவை வந்து அப்படியே ஃப்ளாப் பண்ணி ஏற ட்ரை பண்ணும். கரெக்டுங்களா? அது ட்ரை பண்ணும்போது டப்புன்னு கீழே விழும், வேற வழி இல்லை. ஏன்னா அது கற்றுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழதான் செய்யும். அப்படி விழ போகும்போது இந்த அம்மா பறவை என்ன பண்ணும், படன்னு போய் பாப்பா பறவையை பட்டுன்னு பிடிச்சி திரும்பி அதோட நெஸ்டில் கொண்டு போய் உட்கார வச்சிடும். ஸோ அதை தான் பிரபஞ்சமும் செய்வாங்க. உங்களை வந்து தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து பறக்க கற்றுக்கிறது, அதாவது அந்த பர்டிகுலர் வேலையை நல்லபடியாக செய்ய கற்றுக்கிறது வரைக்கும் நீங்கள் கீழே விழுவீங்க. உங்களை பாதுகாத்து திரும்பி கொண்டு வந்து நீங்கள் ஏற்கனவே பறந்த அந்த இடத்துல விடுவாங்க. திரும்பியும் நீங்கள் உங்களை இது பண்ணிவிட்டு அந்த விஷயத்த செய்ய கற்றுக்குவீங்க. திரும்பி விழுவீங்க, திரும்பி காப்பாற்றுவாங்க, திரும்பி விழுவீங்க, திரும்பி காப்பாற்றுவாங்க. அப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே அப்படியே ஆச்சரியத்தில் இதே மாதிரி அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு நாள் வரும். அது என்னன்னா, நீங்களே உங்களையே அறியாமல் நல்ல அழகாக அம்மா வந்து கீழே தான் இருப்பாங்க. அதாவது பிரபஞ்சம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு கையை நீட்டி காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே விழ மாட்டீங்க, அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல விட்சை காமிச்சிருக்காங்க. விட்சுக்கு முக்கியமானது என்ன? மேஜிக்கல் எபிலிட்டிஸ். கரெக்டாக பறக்க வைக்கிற தன்மை, தான் பறக்கிற தன்மை, தான் பார்க்குற பொருளுங்களை பறக்க வைக்கிற தன்மை வந்து ஒரு எபிலிட்டி இல்லையா? ஸோ அந்த எபிலிட்டியை தான் அவங்க வளர்க்குறாங்க. ஸோ அவங்களோட மேஜிக்கால் இந்த பொருளுங்களெல்லாம் ஃப்ளோட் ஆக வைக்கிறாங்க. அதே தான் உங்களுடைய இதில் என்னென்னா அந்த பர்டிகுலர் வேலையை வந்து ரொம்ப அழகாக நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு முடிக்க முடியாத செய்ய ஆரம்பிக்கிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய எபிலிட்டிஸ் வந்து வளர்ந்து நிற்கும்.
எப்பனா திரும்ப திரும்ப நீங்கள் கீழே விழுந்தாலும் அதில் கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு திரும்ப திரும்ப விழுந்து இன்னும் கற்றுக்கிட்டு அந்த விஷயத்த அட் லாஸ்ட்டாக செய்யும்போது அதில் அந்த பர்ஃபெக்ஷனை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய எபிலிட்டியை வச்சு நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும் அந்த நேரத்தில் தான் அங்கே சூரியன் உதயமாகும். சூரியன் எப்படி உதயமாகும்? மறைஞ்சு ஒளிஞ்சு இங்கே இருந்தது இல்லையா, அந்த சூரிய ஒளி வந்து வெளியே வரும். அந்த சூரிய கதிர்களிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப 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 சந்தோஷமாக்கும். ஏன்னா அந்த சூரிய கதிர்களே சந்தோஷத்தின் கதிர்கள் தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப இனிமையான வாழ்க்கையாக மாற துவங்கும். உங்களை சுற்றி வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி உங்கள் கூட இருந்திருப்பாங்கல்ல, அந்த சந்தோஷம் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸு, அதாவது உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து நேர்மறையான ஒரு பகுதியில் இருக்கீங்க. ஏன்னா பிரபஞ்சம் சொன்ன அந்த வேலையில் கண்மூடித்தனமாக எகிரி குதிச்சு அவங்களோட ஹெல்ப்போட திரும்ப விழுந்து பாடங்களை வச்சு நல்லா பாடத்தை கற்று முடிச்சு இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு குட்டான ஒரு வேலை செய்யக்கூடிய பர்சன். அந்த பர்டிகுலர் கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏற்ற எபிலிட்டியை வளர்த்து இப்போ நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நேர்மறையான கோணத்தில் பார்க்கக்கூடிய நபராக மாறிட்டீங்க. ஸோ இதற்கு முன்னாடி நீங்கள் நேர்மறையாக இருந்தபோது உங்களுக்கு இருந்த ஒரு 2 ஃப்ரெண்டு தான் பிரபஞ்சம் காட்டுறாங்க. சரிங்களா? மேபி இது 2 or more கூட இருக்கலாம், இல்லை ஒருத்தராக கூட இருக்கலாம். இது உங்கள் நிலைமை, இதை பொறுத்து மாறும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது இதோடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேர்மறையான அந்த எண்ணம் வந்து இந்த 2 புது ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அவங்க 2 பேரும் உங்கள் 2 3 இல்லை 1 அவங்க உங்களோட வந்து சேர்ந்த உடனே அவங்க கொடுக்குற அட்வைஸையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக அவங்களோட சேர்ந்து இந்த வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சமும் உங்கள் கடவுளும் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடைப்பாங்க. அந்த புது ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய பிரபஞ்சம். அது புது ஃப்ரெண்ட்னா அந்த என்ன சொல்லலாம்னா அந்த சந்தோஷம் புதுசாக உங்கள் லைஃப்பில் வந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த சந்தோஷத்தை தான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒளிர் விட்டு எரியும். அந்த ஒரு சந்தோஷ கதிர்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து அப்படியே ஜிகுன்னு மின்ன போகுது. அப்படி வந்து மின்னிட்டு இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்டி ஒன்றுன்னு சொல்லி எல்லா நல்ல விஷயங்களும் தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு சில எனிமீஸ் வந்து சர்ஃபேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களோட எனிமீஸை பிரபஞ்சம் கிளப்பி விடுவாங்க. ஏன்னா நீங்கள் போன வாட்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டி அவங்கள நம்பி உங்களுடைய சொந்த நல்லவங்களெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, ஸோ இந்த வாட்டி அந்த தவறை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் கெட்ட மனுஷங்க வரும்போது உங்களால் கண்டிப்பாக அதை உணர முடியும். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பாசிட்டிவான எனர்ஜியில் இருக்கிறதுனால. அதனால் அந்த ஸ்ட்ராங் இமோஷன், காதலா இல்லை அன்பா இல்லைன்னா வெறுப்பா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் எனிமியை வந்து நீங்களாவே டேக் கேர் பண்ணிக்கலாம். எப்படி டேக் கேர் பண்ண முடியும்? அவங்கள தூக்கி போடுறதன் மூலமாக நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி தூக்கி போட முடியும்னா அவங்க யாருங்கிறத நீங்கள் உணரணும். உணர்ந்ததுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸை வாங்கிட்டு நீங்கள் முடிவெடுக்கணும். அந்த சுச்சுவேஷனை உங்கள் கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு நீங்கள் முடிவெடுங்க. நீங்கள் முடிவெடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த பேட் எனிமீஸ் இருக்காங்க இல்லையா, இந்த கெட்ட எண்ணம் கொண்டவங்கள உங்கள் லைஃப்லேருந்து தூக்கி போடுறதுக்கு யோசிக்க கூட கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமானதாக மாறிடும். அதுக்கப்புறம் நிறைய வந்து நேர்மறையான இமோஷன்ஸை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் அதிகப்படுத்துவீங்க. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்பர் 7 பார்த்தீங்களா, நம்பர் 7 என்ன சொல்லியிருக்கேன் நான், ஸ்பிரிச்சுவல் நம்பர். அப்படின்னா வந்து பிரபஞ்சத்தோடைய ப்ரெசன்ஸ், ஹைலி டிவைன் ப்ரெசன்ஸ் வந்து உங்களோட இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து கெட்டவங்களை வெளியே தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நேர்மறையான இமோஷன்ஸ் வந்து
அதிகமாகும். அந்த அதிர்வலைகள் அதிகமாகும் போது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே நேர்மறையான விஷயங்களா மாற தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு நல்ல சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கும்போது உங்களுடைய ட்ரீம்ஸை நீங்க மறந்துடக்கூடாது அப்படிங்கறது சொல்றாங்க. ஏன்னா இங்கேயும் பாருங்க 5 + 2 7. ஸோ 7 என்ன ஸ்பிரிச்சுவல் இது. ஸோ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட்குள்ள நீங்க இருக்கும்போது தான் இந்த பாசிட்டிவ் எமோஷன் ஆம்பிளிஃபை ஆகிறது நடக்கும். உங்களை சுத்தி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதை நீங்க நோட்டீஸும் பண்ணுவீங்க இல்லையா, சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்க நோட்டீஸ் பண்ணும்போது இப்ப நீங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷயம் மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன அழகான ட்ரீம்ஸை நீங்க வந்து அச்சீவ் பண்ணுங்கிறத வந்து முடிவு பண்ணி அது எல்லாத்தையும் வந்து நடத்துறதுக்கான வழிமுறைகளை உங்களை போட சொல்றாங்க. அந்த வழிமுறை பிளான்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவீங்களா? அதை ரெடி பண்ணி வச்சு அந்த பிளான்ஸுக்கு உயிர் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஏஞ்சல்ஸ் வந்து உங்களை சுத்தி வந்து அதற்கு தேவையான உதவிகளை வந்து உங்க மேல பூ போல தூவி விடுவாங்க. அப்படி தூவி விட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து தொடர்ந்து இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த தண்ணீரை மாதிரி நீங்க பெருக்கெடுத்து ஓடுறதற்கான வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து அதற்கான பிளான் போடுறீங்க அப்படின்னாலே அதோடைய அந்த கனவுகளுக்கு உயிர் கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க அந்த உயிர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனசு வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்த டெசிஷன் கரெக்டுங்கிறத நீங்க உணர்வீங்க. எப்படி உணர்வீங்க அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து உங்களை பாராட்டுறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க ஒரு ஸ்பாட் லைட்ல இருப்பீங்க. உங்களுடைய மூதாதையர்கள்ல இருந்து உங்க ஸ்பிரிட் கைட்ஸ், ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஏஞ்சல்ஸ் எல்லாரும் உங்களுக்கு அப்லோட் பண்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். எதனால அப்படின்னா, நீங்க ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிறீங்க. மூளை கரெக்டா வேலை செய்து நேர்மறையான வழியில வேலை செய்து உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து ரொம்ப அப்படியே பக்காவா ஸ்பாட் ஆனா இருக்கும் அந்த நேரத்துல. ஸோ அந்த நேரத்துல நீங்க எடுத்த இந்த முடிவு வந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க போகுது. சரிங்களா? அந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்கும் போது அதற்கு நடுவுல நீங்க ஊர் மாற்றம் ஏற்படுறதற்கான வாய்ப்பு இருக்கு, இல்லை வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா இடம் மாற்றம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஊர் மாற்றம்னா நீங்க ஒரு ஊர்ல இருந்து கம்ப்ளீட்டா புது ஊருக்கு போறதாக இருக்கலாம். இல்லைன்னா பக்கத்துல இப்ப நீங்க இங்க மதுரையில இருக்கீங்க அப்படின்னா ஒரு இப்ப சென்னைக்கு போறது, இல்ல சென்னையில இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மதுரைக்கு வர்றதோ இல்ல திருச்சிக்கு போறதோ, அந்த மாதிரி சின்ன மாற்றங்களாகவும் இருக்கலாம். இல்லைன்னா இப்ப நீங்க இந்தியால இருந்து ஸ்ட்ரெயிட்டா யூஎஸ்ஏ போறதா இருக்கலாம், யூஎஸ்ஏல இருந்து இந்தியாவுக்கு வர்றதா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான மாறுதல்களா வேணா இருக்கலாம். அந்த டிராவல் சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸை பொறுத்து அது சின்னதா பெருசாங்கிறது அந்த நேரத்துல முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சேலஞ்சஸ்ல இருந்து நீங்க பாடங்களை கத்துக்கணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதை உங்க லைஃப் முழுக்க நீங்க மறக்க கூடாது அப்படின்னு ஆர்கேஞ்சல் ஜெரமியல் சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப நீங்க வந்து பாருங்க, ஃபுல் ஃப்ரீடத்தோட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு நீங்களும் சந்தோஷமா இருந்து உங்களை சுத்தி இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சந்தோஷமா வச்சுக்கிறீங்களே. ஸோ உங்களை தான் அவங்க ஜெரமியல் கையில பிடிச்சி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்களா, நீங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க. ஒரு செடியை வாயில வச்சுட்டே அவங்களுக்கு நன்றி சொல்றீங்க. நீங்க நன்றி சொல்ல வந்திருக்கிறீங்க ஏஞ்சல் கிட்ட. ஏஞ்சல் வந்து அவங்க கையில உங்களை ஏந்திட்டு உங்களுடைய தேங்க்ஸ் அவங்க ஏத்துக்கிட்டு என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய இதை சொல்றாங்க, அவங்களுடைய அட்வைஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன அட்வைஸ்னா, இதுக்கப்புறமும் உன் லைஃப்ல சேலஞ்சஸ் வரதா செய்யும். அப்ப வந்து நீ பழைய முன்னாடி நடந்த அந்த கெட்ட விஷயங்களை மாதிரி திரும்பவும் நீ வந்து பாலுங்கணத்துல விழுந்துராம அதுல இருந்து பாடங்களை கத்துக்கிட்டு நீ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி எங்க எல்லாரையும் முழுசா நம்பி நீ முழுசா நம்பி திரும்பவும் நீ பறக்க ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே ஓஞ்சு போய் திரும்பியும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய ஆர்கேஞ்சல் ஜெரமியலும் மற்ற ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம் எல்லாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த அட்வைஸை உங்க கையில எடுத்துக்கிட்டு இந்த மாற்றத்தை மனசுல எடுத்துக்கிட்டு இந்த பர்டிகுலர் பாத் என்ன உங்களுக்கு வழியை காமிச்சிருக்காங்களோ அந்த செயலை சரிவர செய்யும் போது அதுல நல்லது நடக்கிறதுக்கான
வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் இன்டென்ஷன், ஏன்னா அதுதான் உங்களுடைய குறிக்கோள். நீங்கள் இதுதான் பண்ணணும், இப்படி தான் வாழ்க்கையை வாழணும் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை உங்கள் கைக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நிறைய பேருடைய பாராட்டுக்களோட அந்த இன்டென்ஷன் ஃபுல்ஃபில் ஆகும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் 7, ஏன்னா இந்த இன்டென்ஷன் நீங்கள் மட்டும் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. இந்த இன்டென்ஷன் பிரபஞ்சம் உங்களை உருவாக்க செய்ய வச்சிருக்காங்கங்கிறதையும் உணருங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அது சொல்ல வராங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் 1000 பயங்கரமான திரும்பவும் நிறைய பிரச்சனைகளுக்குள்ள வரும்போதும் இதற்கு முன்னாடி உங்களை வந்து திரும்பி கொண்டு வர்றதுக்கு உதவியா இருந்துச்சுல உங்களோட மோட்டிவேஷன், அந்த ஹிடன் மோட்டிவேஷனை என்னைக்குமே நீங்க மறந்துடாதீங்க. அந்த ஹிடன் மோட்டிவேஷன் நான் அங்கேயே என்ன சொன்னேன், உங்களுடைய சைல்ட்ஹுட்ல நடந்த நல்ல விஷயங்களால தான் உங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் இருக்குன்னு நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த உங்களுடைய அந்த சைல்ட்ஹுட் செல்ஃபை வந்து என்னைக்குமே மறந்துடாதீங்க. என்னைக்குமே வந்து உங்களுடைய அந்த ப்ராங்ஹார்ன் ஸ்பிரிட் அனிமலோட அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து உங்கள் உடம்புல அப்படியே டாட்டூவா மாதிரி உள்ள வந்து இறக்கி வச்சிருக்கணும். எப்பவுமே மறக்கக்கூடாது. அடுத்த வீழ்ச்சி வரும்போது இதுலேருந்து எப்படி நீங்கள் எழுந்து வந்தீங்களோ அதே மாதிரி அந்த ஹிடன் மோட்டிவேஷனை தட்டி எழுப்பி நீங்கள் வந்து உங்களோட டிவைன் செல்ஃப், உங்களோட ஹையர் செல்ஃப் கிட்ட திரும்பவும் நீங்கள் சரணாகதி அடைஞ்சு அந்த பிரச்சனையை விட்டு எழுந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பறந்து மேலே வரணும். தோஞ்சு உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக திரும்பவும் நீங்கள் எழுந்து செயல்களை செஞ்சு உங்களை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக நீங்கள் உருவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த திரும்பவும் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்தும் உங்களை நீங்கள் கரெக்டாக வந்து சரியான வழியில் உங்களை செலுத்தி நீங்கள் வந்து மேற்கொண்டு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை வந்து சக்ஸஸாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி வந்து ஒரு சூழல் வரும்போது என்ன முதல்ல வந்து உங்களுக்கு பிரச்சனையாக உங்களை தடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விக்டிம் மென்டாலிட்டி தான் உங்களை தடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே உட்காந்து யோசிச்சு பாருங்கள். எப்பப்போ நீங்கள் உங்களை வந்து கட்டி போட்ட ஒரு ஃபீல் இருக்கோ, எப்பப்போ அழுதுருந்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் அழுதுருந்த எல்லா தருணத்துலையுமே கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வந்து இல்லாமல் அது நெகட்டிவாக மாறி உங்களை வந்து அது மூழ்கடிக்கிறதா இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா விக்டிம் மென்டாலிட்டி. அப்படின்னா என்ன, உங்களை நீங்களே தப்பு சொல்லிக்கிறது. யார் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் உங்களை நீங்களே தப்பு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்கள் நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணதுனால நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக தான் இந்த பாசிட்டிவ் எமோஷனை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த விக்டிம் மென்டாலிட்டி வந்து உங்கள் லைஃப்பில் வந்து வர்றதுக்கான அந்த கான்ஷியஸ்னஸ் வரும்போது நீங்கள் வந்து அந்த வழியை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நிமிஷம் உங்களை பாஸ் பண்ண சொல்கிறாங்க அந்த மொமெண்ட்டை. சரிங்களா? ஸோ அந்த மொமெண்ட்டில் ஒரு பாஸை போட்டு என்ன நடக்குதுங்கிறத உங்கள் மனசில் கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. இந்த ஹிடன் மோட்டிவேஷனை தட்டி எழுப்புங்க. உங்களுக்கு நீங்களே எழுந்து நில்லுங்க. உங்களுக்கு வேண்டிய அட்வைஸ் ஆகட்டும், உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் ஆகட்டும், அதை உங்களுக்குள்ளேருந்து வெளியே எடுத்து இதை பாஸ் பண்ணி இதை செய்யுங்க. இதை செய்யும் போது இப்படி ஒரு இன்டென்ஷனை நீங்கள் செட் பண்ணி இந்த செயலில் வந்து முதல் விஷயத்தை ஆரம்பித்து வைக்கும் போது இந்த நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த விக்டிம் மென்டாலிட்டியை விட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். அப்படி நீங்கள் இந்த விக்டிம் மென்டாலிட்டியை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து மெயினாக என்னென்ன விஷயங்களை வந்து தூக்கி எறியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த மாதிரி விக்டிம் மென்டாலிட்டியில் இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய பிளாக்கேஜஸாக இருக்க போகிறது என்ன அப்படின்னா பயம். ஃபர்ஸ்ட் பயங்கிற இந்த விஷயம்தான் நம்மளை வந்து ரொம்ப அப்படியே அடித்து தும்சம் பண்ணக்கூடிய சக்தி வந்து பயத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கவலைக்கு இருக்குது. இந்த கவலையையும் பயத்தையும் தூக்கி அடித்து உடச்சி எரியிற விதமாக இந்த ஹிடன் மோட்டிவேஷனை உங்கள் வார்த்தைகளாக மாற்றி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தான் வந்து திரும்பவும் உங்களை எந்திரிச்சு இந்த உலகத்தில் ஃப்ரீடத்தோட பறக்கிறதுக்கு உதவி செய்யும். பார்த்தீங்களா? லீப், யூ கோ ஃபர்ஸ்ட், யூனிவர்ஸ் வில் கேட்ச் யூ. இதே தான் நான் அங்கேயும் சொன்னேன் இல்லையா? ஸோ இன்னொரு ஃபூல் கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. அப்படின்னா இன்னொரு பிரச்சனை வரலாம். இதுக்கப்புறம் 1000 பிரச்சனைகள் வந்தாலும்
திரும்ப திரும்ப இந்த இதுக்கு நீங்கள் உங்களை வந்து திரும்பவும் கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி பறக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி நீங்கள் பறக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை மட்டும்தான் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அது என்னது? சக்ஸஸ். நீங்கள் எந்த பாதையை நோக்கி திரும்பி கண்ணை மூடி எகிரி குதிச்சு உங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து வேலையை செய்ய வைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான சக்ஸஸை பிரபஞ்சம் உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. அதோட சேர்த்து இந்த இன்ஃபினிட் பிளெஸிங்ஸும் வந்து உங்களுக்கான கிஃப்டாக அவங்களால கொடுக்கப்படும். அவங்களுடைய இன்ஃபினிட் பிளெஸிங்ஸ் தான் உங்களுடைய விங்ஸாக உங்ககிட்ட வந்து உங்களை திரும்பவும் எவ்வளவு கீழே நீங்கள் இருந்து இந்த விஷயத்த ஆரம்பித்தாலும் அது ஹையான ஒரு ஸ்பேஸில் போய் மிகப்பெரிய எல்லாரும் உங்களை வந்து திரும்பவும் பாராட்டக்கூடிய அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்துறதோட நீங்கள் உங்களை பார்த்து பாராட்டி மிகப்பெரிய அளவில் உங்களை நீங்கள் நினச்சி உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்படுற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல உங்களை திரும்பவும் பறக்க வைக்கிறதுக்கு அந்த பிரபஞ்சத்தோடைய அந்த விங்ஸ் தான் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். அந்த விங்ஸ் தான் உங்களுக்கான இன்ஃபினிட் பிளெஸிங்ஸ். ஸோ இந்த இன்ஃபினிட் பிளெஸிங்ஸை வந்து உங்களுடைய விங்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மிகப்பெரிய ஹைட்ஸுக்கு திரும்பவும் பறக்கிறதுக்கான வாய்ப்பு தானாக ஏற்படும். எப்போ திரும்பியும் உங்களுடைய இந்த சேலஞ்சஸ் அந்த இதில் வரும்போது உங்களை நீங்களே திரும்பவும் உங்களுடைய ஹையர் செல்ஃபை தட்டி எழுப்பி டிவைனோட ஹெல்ப்போட இந்த இதில் ஏற்கனவே நடந்த விஷயங்களை வந்து வார்த்தைகளாக மாற்றி உங்களுக்கான மோட்டிவேஷனை நீங்களே கொடுத்து இந்த மாதிரி இந்த விக்டிம் மென்டாலிட்டியிலேருந்து பாஸ் பண்ணி இவ்வளோத்தையும் நீங்கள் செஞ்சு இந்த ஃபியரையும் இந்த இதையும் வரியும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகும்போது இந்த புது விங்ஸ் போல் உங்களுக்கு இந்த இன்ஃபினிட் பிளெஸிங்ஸ் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்தும் கடவுள்கிட்டேருந்தும் கிடைக்கும். அந்த இன்ஃபினிட் பிளெஸிங்ஸோட நீங்கள் மற்றவங்களுக்கும் நிறைய உதவி செஞ்சு அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நீங்களும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் பறந்து இந்த சக்ஸஸை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள், உங்கள் கையிலேருந்து வரக்கூடிய அந்த பூலேருந்து என்ன வருது? சக்ஸஸ். அது வந்து என்னத்தை உருவாக்குது? மேலே பாருங்கள், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த விஷயம் வந்து இதில் வந்து வராது வந்து சக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான வண்டர்ஃபுல்லான மெசேஜ். ஐ எம் வெரி ஹாப்பி. நல்லபடியாக அந்த மெசேஜஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன வந்து புரிஞ்சுது விளங்குச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த ரீடிங் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய க்ளோசிங் மெசேஜ் ஃப்ரம் யோர் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம். உங்களுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமுடைய க்ளோசிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த செட் ஆஃப் கார்ட்ஸை எடுத்து வச்சுடுவோம். ஸோ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா பிரபஞ்சம் அதை தெளிவாக உங்களுக்கு சொல்ல வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்ய வச்சுட்டாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நல்லபடியாக நான் முடிச்சிருக்கேன் இதை. ஓகே, செட் ஆஃப் கார்ட்ஸை உரம் வச்சுன்னா அப்புறமா நான் எடுத்து அடுக்கிக்கிறேன். ஓகே, உங்களுடைய க்ளோசிங் மெசேஜஸ் என்னென்ன பார்த்துலாம் வாங்க. இதை இந்த இடத்துல அடுக்கிட்டு அந்த இடத்துல நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, உங்களுடைய ஃபைனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம் வந்தாச்சு. என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்கு பார்த்துலாம் வாங்க. ஃபீல் ஜாய் இன் ஆல் யூ டூ. நீங்கள் எந்த செயல்களை செஞ்சாலும் அந்த எல்லா செயல்களையுமே சந்தோஷத்தை, ஜாயஸ்னஸை வந்து அந்த ஜாயிங்கிற இமோஷனை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து உணர்ந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட சேலஞ்சஸை நீங்கள் வந்து மேற்கொண்டாலும் சரி, லேர்ன் ஃப்ரம் யோர் மிஸ்டேக்ஸ். அப்படிப்பட்ட சேலஞ்சஸ் வரும்போது கூட நீங்கள் வந்து அதுலேருந்து பாடங்களை கற்றுக்கணுமே தவிர நீங்கள் வந்து ஓஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் எப்பேற்பட்ட சூழலில் இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு பாடத்தை தான் கற்றுக்குறீங்களே தவிர உங்கள் வாழ்க்கையில் எந்தவித துயரத்தையும் நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுக்காக அந்த கஷ்டம் வரல அப்படிங்கிற அந்த கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே பயங்கர லோவான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஹையான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட லைஃப் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனை நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் எல்லா இதுலேயுமே நீங்கள் என்னத்தை மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா,
கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருந்தாலும் கைண்ட்னஸை கைவிட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த கைண்ட்னஸ் தான் வந்து உங்களை பார்த்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு மேலே எழுந்து அடுத்தடுத்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு அதற்கு ஏற்ற அந்த குவாலிட்டியை உங்களுக்குள்ள உருவாக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா கைண்ட்னஸ்க்கு தான் இருக்கு. அதனால எப்பொழுதும் உங்களோட கைண்ட்னஸை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. அப்புறம் எவ்வளவு தடவை நீங்க கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்து வரணும் அப்படிங்கிற அந்த கோல்டன் ரூல், அதுதான் உங்களுடைய கோல்டன் ரூல் இல்லைங்களா? நம்ம இவ்வளோ ரீடிங் பார்த்தோம்ல, அதுலேருந்து உங்களுக்கு கிடைச்ச ரூல் அதுதான், சரிங்களா? ஸோ அந்த கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? எவ்வளவு தடவை நீங்கள் கீழே விழுந்தாலும் திரும்பி என்ன பண்ணணும், பறந்து எழுந்து திரும்பவும் எகிரி குதிக்கணும். பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றுவாங்க. திரும்பி நீங்கள் பாடம் கற்றுக்குவீங்க அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து. அதுலேருந்து உங்கள் வாழ்க்கை திரும்பவும் புதுசாக தொடங்கும். இதே மாதிரி எல்லா கோல்ஸையும் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு சக்ஸஸுங்கிற படியில் ஏறி 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 நீங்கள் மேலே இடத்துலேருந்து பார்க்கும்போது, நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களோட கைண்ட்னஸால் நீங்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சைடில் ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ உங்களுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம் சொல்கிற விஷயம் இதுதான். நீ எது செஞ்சாலும் அதில் இருக்கக்கூடிய ஜாயஸ்னஸை உணர கற்றுக்கோ. அப்படியே நீ வந்து செய்யும்போது அது செய்கிறதுலேருந்து வரக்கூடிய மிஸ்டேக்ஸை நீ பாடங்களாக எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு மேற்கொண்டு வாழ்க்கையில் மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இரு. நீ எவ்வளவுதான் எப்பேற்பட்ட சேலஞ்சஸை நீ வந்து கோத்ரூ பண்ணாலும் கைண்ட்னஸ்ங்கிற இந்த சாவியை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாத. அதுதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் வரும்போது கூட அதுதான் வந்து உன்னுடைய கீயாக இருந்து அந்த பிரச்சனைகளை அன்லாக் பண்ணி பிரச்சனையை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு கைண்ட்னஸ்னால வரக்கூடிய அந்த இன்ஃபினிட் பிளெஸிங்ஸை உன் மேலே நீ ஏற்றிக்கிட்டு திரும்பி பறந்து உலகத்துக்கு மேற்கொண்டு போய்கிட்டே இருக்க முடியும். எவ்வளவு தடவை நீ கீழே விழுந்தாலும் அவ்வளவு தடவையும் திரும்பி எழுந்து வரணுங்கிற அந்த கோல்டன் ரூலை மிஸ் பண்ணிடாத. இதுதான் உங்களுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ், ஓகேங்களா? ஸோ இந்த கலர்ஸ் மூலமாக வேறு ஏதாவது சொல்ல வராங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த கலர்ஸை வந்து அந்த கலர்ஸ் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னு வேணால் நெட்டில் ஒன் டைம் சர்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பிளாக்கு, பிங்க்கு, ஆரஞ்ச், அதுக்கப்புறமா வந்து சன்செட் கலர், அப்புறமா ப்ளூ. ஓகே, ஸோ இந்த கலர்ஸ் மூலமாக ஏதாவது சொல்ல வராங்கன்னு நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் சர்ச் பண்ணி அதற்கான அர்த்தத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இதோட உங்கள் மெசேஜ் முடிவுக்கு வருது. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆரம்பத்துலேருந்து இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த ரீடிங்கை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ வெரி மச். பொறுமையாக பார்த்ததற்கு உங்களுடைய பேஷன்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதிலிருந்து கண்டிப்பாக தி பெஸ்ட்டான பாடங்களை எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் திரும்பவும் எழுந்து நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்போ வருதோ மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த நம்பிக்கை வந்த அந்த நொடியில் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அடுத்த ரீடிங்கில் உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் and stay positive. Bye bye my dear pile number 1 Spring Fairies team. Bye. என்னோட அடுத்த ரீடிங்ல உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். Bye. My dear divine family members, இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த ரீடிங்கை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் எமோஷனல் சப்போர்ட் அண்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட். அதோட உங்களுடைய மிகப்பெரிய கிஃப்டான அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இந்த பையில சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பர்சனல் சாய்ஸுங்கிற இந்த கார்டை சூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இல்லை இந்த சீனரியை சூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங். ஐ ஹோப் நீங்கள் ஆல்ரெடி யார் உங்களுடைய ஸ்பிரிட் அனிமல் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பைல் 2 போட்டு நீங்கள் யாரை உங்களுடைய ஸ்பிரிட் அனிமலாக சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாவோ ரைட்டிங்காவோ டெக்ஸ்டாவோ இல்லைனா இமேஜ்லேயோ எனக்கு காட்டுங்க, சரிங்களா? தட் மீன்ஸ் எமோஜி மூலமாகவோ இல்லைனா டெக்ஸ்ட்லேயோ வந்து எனக்கு நீங்கள் காட்டணும், ஓகே? ஸோ உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் என்னங்கிறத இந்த டிவைன் சிஸ்டம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான், சரிங்களா? ஸோ நம்மளுடைய கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த மெசேஜ் ஃப்ரம் யோர் ஸ்ப்ரிங் ஃபேரிஸ்? இதான் உங்களுடைய கொஸ்டின். லெட்ஸ் see
உங்களோட ஸ்ப்ரிங் ஃபேரிஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த கார்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட அஃபர்மேஷன் கார்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் கார்ட்ஸை இந்த இடத்துல அடுக்கிட்டு அந்த இடத்துல நான் உங்களை பார்ப்பேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கு மூவ் ஆன் ஆகிக்கலாம். ஓகேங்களா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, இந்த கார்டில் என்ன இருக்குது படிக்கலாம் வாங்க. பர்சனல் சாய்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதை எப்படி செய்யணும்னு தான் அவங்களும் போட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இமேஜின் பண்ணலைன்னா இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். சரிங்களா? கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு என்ன உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இமேஜின் பண்ணுற உங்களுடைய சோல் வந்து என்ன இமேஜை வந்து இமேஜின் பண்ணுதோ அதோடைய ஸ்ட்ரென்த் அதை அந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லயன் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா அதற்கான ஸ்ட்ரென்த் என்னதுன்னா ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டி தான் வந்து லயனுக்கான ஸ்ட்ரென்த் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் கண்ணில் கண்ணை மூடி நீங்கள் பார்க்கும்போது வரக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்பிரிட் அனிமலோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்களாம். அப்புறமா அந்த ஸ்பிரிட் அனிமல் மூலமாக அந்த ஸ்பிரிட் அனிமல் வந்து உங்களுக்கு என்ன விதமான பாடங்களை சொல்லி கொடுக்குது. ஓகேங்களா? விஸ்டம்னா பாடம்னு சொல்ல முடியாது, என்ன சொல்லலாம்னா என்ன விதமான ஒரு நாலேஜை அது உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே உங்களை எம்ப்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. எம்ப்ரேஸ்னால் என்ன? உங்களுக்குள்ள அந்த குவாலிட்டிஸை உருவாக்கி அதை வந்து அப்படியே பாதுகாத்துக்கிட்டு வர சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுடைய இமேஜினேஷனில் வரக்கூடிய உங்களுடைய ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு சொல்கிற விஷயம். சரிங்களா? ஸோ அவங்களோட அந்த ஸ்பிரிட் அனிமலோட அப்பியரன்ஸ் மூலமாக உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பிரிட் அனிமல் நேம் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் லயன் சொன்னேன் இல்லையா? ஸோ லயன் ஸ்பிரிட் அனிமல் மீனிங் ஸ்பிரிச்சுவல் மீனிங்னு போட்டிங்கன்னா அதுக்கு வந்து நிறைய உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அனிமலோடைய மெசேஜ். லெட் மீ ஜஸ்ட் கீப் இட் லைக் தட். ஓகே, உங்களுடைய இது அஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாமாங்க. த பாஸ்ட் இஸ் ஓவர். ஓகே, ஸோ இதான் உங்களுடைய சிம்பிளான அஃபர்மேஷன். பாஸ்ட் இஸ் ஓவர். ஸோ இதை பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்ல வர விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் பாஸ்டில் நடந்த கஷ்டங்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி வந்து பாஸ்டில் வந்து நடந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு இதே மாதிரி ப்ரெசென்ட்டில் நடந்துருமோன்ற பயப்படக்கூடிய ஆளுங்க இந்த மாதிரி பர்சன் இந்த குரூப்பில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மெசேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்ன சொல்ல வராங்க, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிடன் மெசேஜ் என்னென்னா, பாஸ்டில் இருக்கக்கூடிய நீங்கள் செஞ்ச மிஸ்டேக்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நடந்த அநியாயங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க அதில் நீங்கள் ஃபெயிலியர் ஆனதாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்களை மனசில் போட்டுக்கிட்டு ப்ரெசண்ட்டில் அதை ஒரு பிளாக்கேஜாக உருவாக்கிக்காதீங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா? அதுவே ஒரு பிளாக்கேஜான பில்லராக உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்றுடுச்சு அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் வளர்றதுக்கு வழி இல்லாமல் போயிடும், உங்கள் வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் பாஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு, இட்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ பாஸ்ட்டை பற்றி யோசித்து நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. பாஸ்ட்லேருந்து கிடைச்ச பாடங்களை நம்ம கையில் எடுத்துகிட்டு ப்ரெசன்ட் லைஃப்பை வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன அஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் இஸ் ஓவர் and we have to live in the present. Illana cherish the present. Okay, past is over, cherish the present. Past is over, cherish the present. Past is over, cherish the present. இந்த பர்டிகுலர் அஃபர்மேஷனை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும்ல, இந்த பாஸ்ட் விஷயங்களை நினச்சி வருத்தப்படுறதை நிறுத்தும் போது இந்த அஃபர்மேஷன் சொல்கிறதையும் நீங்கள் நிறுத்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுடைய ஆழ்மனதை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணி
உங்கள் ஆழ்மனதை வந்து பாஸ்ட்டை வந்து உன்னுடைய ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் கொண்டு வந்து லைஃப்பை கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத உங்கள் ஆழ்மனத்துக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் டெய்லியும் சொல்ல போகிறீங்க. சரிங்களா? விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை உள்ளார எடுத்துக்கிட்டு அந்த எமோஷனை வெளிப்படுத்திக்கிட்டே சொன்னீங்க அப்படின்னா 2 or 3 டேஸில் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 or 3 டேஸ்லேருந்து இந்த கேப்குள்ளே இருந்து வீக் ஒரு வாரத்துக்குள்ளே நடக்கலாம், இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே கூட நடக்கலாம். இதே நீங்கள் எமோஷனை போடாமல் சும்மா அந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்னவாகும்னா 1 year ஆகலாம், 2 years ஆகலாம். இயர்ஸ் கணக்கில் உங்களுக்கு வந்து அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லும்போது நம்ம வந்து முழு உணர்ச்சிகளை போட்டுட்டு அந்த உணர்ச்சியோடு நம்ம அதை சொல்லும்போது அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அந்த வார்த்தைக்குள்ளே போய் அந்த விஷயத்த சொல்லும்போது அது வந்து மேக்ஸிமம் 2 to 3 டேஸ்க்குள்ளே அந்த ரீப்ரோக்ராமிங் வந்து உங்கள் ஆழ்மனசுக்குள்ளே நடந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆழ்மனசில் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நடந்துக்கிறது, நீங்கள் பேசுகிற விதத்தில் அந்த மாறுதல் உங்களுக்கே தெரியும். அது தெரியும் போது நீங்கள் இதை சொல்கிறத நிறுத்திக்கோங்க. எத்தனை தடவை வந்து இந்த அஃபர்மேஷனை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா past is over, cherish the present. ஓகே, ஸோ இந்த அஃபர்மேஷனை வந்து நீங்கள் 3 times ஓகே சொல்லணும். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே 3 times சொல்லுங்கள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 3 times சொல்லுங்கள். ஸோ டோட்டலி 6 times நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அப்படி தொடர்ந்து எப்போ வந்து நீங்கள் பாஸ்ட்டை மனசில் நினச்சி ப்ரெசண்ட்டை வந்து கெடுக்காமல் இருக்கிறீங்களோ அது வரைக்கும் இந்த விஷயத்த நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான அஃபர்மேஷன் கார்டு. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்த்துலாமாங்க. திஸ் இஸ் அ நியூ டே, ஒன் தட் ஐ ஹாவ் நெவர் லிவ்டு பிஃபோர். யா, I stay in the now and enjoy each and every moment. ஸோ என்ன சொல்கிறாங்க இதில் இருந்து இந்த வேர்டிங்ஸ்க்கான அர்த்தம் என்ன? இன்றைய நாள் புதிய நாள், இந்த ஒன் தட் ஐ ஹாவ் நெவர் லிவ்டு பிஃபோர், இந்த வாழ்க்கையை, இந்த நாளை, என் வாழ்க்கையில் இந்த நாளை நான் முன்பு வாழ்ந்தது இல்லை. ஓகே, ஸோ அதான் சொல்ல வராங்க. ஐ ஸ்டே இன் த நவ் அண்ட் என்ஜாய் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். நான் இந்த ப்ரெசண்டில், இந்த நவ் அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு செகண்டையும், ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டையும் வந்து நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த வார்த்தைக்கான ஸ்ட்ரெயிட் மெசேஜ். ஸோ ஹிடன் மெசேஜ் என்ன ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னன்னா இந்த மாதிரி வந்து உங்களுடைய பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்பட்டுட்டு, ப்ரெசண்ட்டை நினச்சி பயந்துட்டு, ஃப்யூச்சரை நினச்சி ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ளே போகாமல் வெறும் ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை மனசுக்குள்ளே கொண்டு வந்து அதற்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது, அதற்கு சந்தோஷப்படுறது, அதற்கு மற்றவங்க கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்கிறதன் மூலமாக உங்களுடைய ப்ரெசண்ட்டை வந்து நீங்கள் செரிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் வாழாத இன்றைய நாளை சந்தோஷமாக, ஃபுல் பிளிஸ்ஃபுல்னஸோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும். பாஸ்ட்டை பற்றி பயப்படவும் வேண்டாம், பாஸ்ட்டை பற்றி கவலைப்படவும் வேணாம், ஃப்யூச்சரை பற்றி பயப்படவும் வேணாம். இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்காது. ஸோ இது ரெண்டுமே செய்யாமல் ப்ரெசண்ட்டில் இது வரைக்கும் வாழாத இந்த நாளை நல்லபடியாக, சந்தோஷமாக, பீஸ்ஃபுல்லாக, ஹாப்பியாக வாழ்ந்து நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இதோடைய ஹிடன் மெசேஜ். ஸோ எப்போவுமே வந்து பாஸ்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு ப்ரெசண்ட்டுக்கு ஒரு பிளாக்கேஜாக நீங்கள் மாறக்கூடாது. அதுதான் இதோடைய ஹிடன் மெசேஜ். இன்னொரு ஹிடன் மெசேஜ் ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் இஸ் ஓவர், செரிஷ் த ப்ரெசண்ட். இதுதான் உங்களுக்கான அஃபர்மேஷன். இங்கே வச்சிடறேன். ஸோ இந்த செட் ஆஃப் கார்ட்ஸை இந்த இடத்துல அடுக்கிட்டு நான் அந்த இடத்துல உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே, இதோ உங்களுடைய கார்ட்ஸை இந்த இடத்துல அடுக்கியாச்சு. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. எல்லா கார்ட்ஸோடைய பேரையும் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தா இது வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அதனால் ஆரக்கிள் கார்ட்ஸை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக ரீடிங்கில் அது என்ன கார்டு, அதற்கான அர்த்தங்களை நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டரோட் கார்ட்ஸ் என்னன்றதை மட்டும் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ரீடிங்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோட க்ளோசிங் மெசேஜ். ஓகே, இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசியாக இந்த ரீடிங்கை பார்த்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க மெசேஜுங்கிறத பார்த்துட்டு அதோட நம்ம ரீடிங்கை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் சைடில் வச்சாச்சு. ஸோ ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவில் கார்டு வந்திருக்கு, ஜட்ஜ்மெண்ட், 4 of Pentacles, 8 of Pentacles,
Chariot and Ace of Cups. ஸோ இந்த கார்ட்ஸ் தான் உங்களுக்கு டரோட் கார்ட்ஸாக வந்திருக்கு. ஸோ இதற்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி ரீடிங். ஓகே, இந்த டெவில் கார்டை பார்க்கும்போது, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும்போது, 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், இந்த எல்லா கார்ட்ஸுமே பார்க்கும்போது பிரபஞ்சமும் உங்களுடைய கடவுளும் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு டெம்டிங்கான விஷயங்களை உங்ககிட்ட கொடுத்து, எப்படி குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு பிஸ்கெட்டு அந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுத்து கடத்திட்டு போவாங்க தெரியுமா? சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அது ஒரு டைப் ஆஃப் மெனிப்புலேஷன் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பர்சன் வந்து ஒரு வேளை ஏற்கனவே நடந்திருக்கலாம், இல்லைன்னா இப்போ நடந்துட்டு இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். உங்கள் சுச்சுவேஷனை பொறுத்து அது மாறப்படும். உங்கள் சுச்சுவேஷனில் அது எப்படி இருக்கோ அதுபடி நீங்கள் வந்து மெசேஜை வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் மாதிரியும், இந்த உலகத்திலேயே அவர் தான் தி பெஸ்ட் பர்சன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து உணர வைக்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தேடி 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 செஞ்சு கொடுத்து அவங்க வலையில உங்களை விழ வைக்க பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா விழ வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ விழ வச்சு உங்களை ஏமாத்திட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க பண்றதை பார்த்து நீங்க ஏமாந்ததுனால ஒரு மிகப்பெரிய மேஜரான இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேலஞ்சில் வந்து நீங்க மாட்ட வேண்டிய சூழல் வந்துடுச்சு. நீங்க அவங்க அது சொல்லும்போது ரொம்ப இனிப்பா, அதாவது ஆஹா இவ்வளவு தூரம் பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம லைஃப்லயே இது வரைக்கும் கிடைச்சது இல்லையே, இன்னைக்கு கிடைச்சிருக்காங்களேன்னு சொல்லி அப்படிதான் நீங்க வந்து அந்த விஷயத்த பார்த்தீங்க. எதனால அப்படின்னா அவங்க உண்மையை முழுசா மறைச்சிட்டு பொய்யான ஒரு முகத்தோட நீங்க எப்படி நீங்க அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து உங்களுக்கே அப்சர்வ் பண்ணி, உங்களை பல மாதங்களா அப்சர்வ் பண்ணி நீங்க எதை விருப்பப்படுறீங்க, எதை விருப்பப்படல, எதுக்கு சிரிக்கிறீங்க, எதுக்கு கோவப்படுறீங்க, எதை நினைச்சா உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, இது எல்லாத்தையுமே ஃபுல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஆகி அதுக்கப்புறம் வந்து உங்க லைஃப்ல ஒரு மேஜரான ஒரு சேலஞ்சை உங்க லைஃப்ல உருவாக்கி விட்டுட்டாங்க. அது உருவாக்குனதுல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய கமோஷனே உங்க லைஃப்ல நடந்து போச்சு. அவங்க வந்து கலைச்சு உங்க வாழ்க்கையை நீங்க ஒவ்வொரு சீட்டு கட்டா வச்சு பில்டிங்கை அழகா நீங்க வந்து மேக் பண்ணி வளர்த்துட்டு வந்த அந்த அழகான வாழ்க்கைங்கிற அந்த பில்டிங்கை பட்டக்குன்னு ஒரே தட்டுல மொத்தமா சரிச்சுட்டாங்க அப்படிங்கிறது பார்த்தாலே தெரிய வருது. அப்ப வந்து பாத்தீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது, அவங்க வந்து இந்த ஆஃபர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா முழுக்க முழுக்க அவங்க ரொம்ப நல்லவங்க தான். ஆனா வந்து ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்குள்ள இருந்தது, ஆஹா இவங்களை நம்பலாமா, எப்படி இவ்வளவு தூரம் ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்துல இருக்க முடியும்ல அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்ல எப்ப பார்த்தாலும் நம்ம நெகட்டிவாவே திங்க் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பாசிட்டிவாவும் திங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டீங்க. அப்படி எடுத்ததுனாலதான் உங்களுக்கு உங்க மனசுல இருந்த அந்த ஒரு சங்கடமான அந்த விஷயத்த வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு, சரிங்களா? அது மேஜர்லி அது ஒரு பொம்பளையா இருக்கிறதுக்கான, லேடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க லவ்வரா இருக்கலாம், இல்ல ஒய்ஃபா இருக்கலாம், இல்லைன்னா வெளி இடத்துல பாட்டி மாமியார், இல்லையா இவங்க யாருமே இல்லாம ஏதோ ஒரு பொம்பளை திடுதுப்புன்னு உங்க லைஃப்ல வந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனா இருக்கலாம். இந்த மாதிரி யாராக வேணா இருக்கலாம், ஆம்பளையாவும் இருக்கலாம், பொம்பளையாவும் இருக்கலாம். ஆனா உங்க ரீடிங்கை பார்க்கும்போது அது பெண்ணாதான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் பர்சன் பெண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து உங்களை ஏமாத்துனதுல நீங்க வந்து ஏமாந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேண்டியதை உங்ககிட்ட இருந்து அவங்க பறிச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க பறிச்சுட்டு போன அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு கஷ்டத்தை உருவாக்கிடுச்சு அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஆனா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அழுகைய உங்களுடைய குரல், அதாவது உங்களுடைய அழுக்குறலை நான் கேட்டுட்டேன். பிரபஞ்சம் சொல்றாங்க, நான் உன்னுடைய அழுக்குறலை கேட்டுட்டேன், நீ உன் மேல எந்தவித தப்பும் இல்லைங்கிறத நான் உணர்ந்துட்டேன். இப்ப வந்து அதை நான் உனக்கு காட்ட வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. ஸோ நீ பாட்டுக்கு உன் வேலைகளை சரிவர செஞ்சுக்கிட்டு
எனக்காக அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நீ எந்த வித தீங்கும் நினைக்காத, அவங்களுக்கு அவங்க விதிப்படி அவங்க கர்மாவின் படி என்ன நடக்கணுமோ அதை அவங்களுக்கு கரெக்டாக நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஸோ அவங்களுக்காக நீங்கள் இப்போ ப்ரெசண்டில் வந்து அவங்கள வந்து இப்படி அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனேன்ற அந்த எண்ணம் உங்கள் மனசில் எப்பொழுதும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் எந்த நிமிஷத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வருதோ, அந்த மேஜர் சேலஞ்சால் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட பயங்கரமான ஒரு கஷ்டத்தை விட 100 மடங்கு அதிகமான கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ஜெலசியான இந்த எண்ணத்தினால வந்து ஏற்படுமாம். அப்படி ஒரு கஷ்டம் வந்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா உங்கள் மொத்த வாழ்க்கையில் உள்ள நிம்மதியும் அந்த ஒரு ஹார்மோனியல் திங்கும் வந்து உங்கள் லைஃப்பை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அதை முழுசாக கொண்டு வரதுக்கு ஒரு டிக்கேட் ஆகும். அப்படிதான் 10 வருஷம் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டை எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி ஒரு யக்கியான இந்த பர்சனுக்காக உங்களுடைய எனர்ஜெட்டிக் ஃபீல்டை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை வார்ன் பண்ணுறதுக்கு தான் பிரபஞ்சம் இந்த ரீடிங்கை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இது எஸ்பெஷலாக இந்த பிரச்சனை நடந்தது ஸ்ப்ரிங் மாதத்தில் நடந்ததாக இருக்கலாம், இல்லைனா இப்போ நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறது இந்த ஸ்ப்ரிங் மாதத்தில் நடைபெறலாம். எது வேணால் இருக்கலாம், உங்கள் சுச்சுவேஷனை பொறுத்து அது மாறும். சரிங்களா? ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன வந்து பாடம் கற்றுக் கொடுக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வருத்தப்படுறதோ இல்லை அவங்களுக்கு தீங்கு நினைக்கிறதோ நீ செய்யாத அப்படின்னு ரொம்ப 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 ஒரு ரஷ்ல வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி வந்து நீங்கள் வந்து அப்படி செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாம் நான் அடுத்தது என்ன செய்ய போறேன்னு. அதே சமயம் உன் வாழ்க்கையையும் நீ வாழ மறந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்படிதான் வந்து நீங்களும் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அவங்க என்ன செய்ய போறாங்கிறத எதிர்பார்த்து நீங்க காத்துட்டு இருக்கலாம். ஏன்னா பிரபஞ்சம் வந்து ஆல்ரெடி அவங்களோட வேலையை தொடங்கிட்டாங்க. இங்க பாத்தீங்களா, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோடைய இம்பேக்டை நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போறீங்க. அது பார்க்கறது வரைக்கும் அது என்னை பார்த்து நீ எதிர்பார்த்து மட்டுமே காத்துட்டு இருந்து உன் நேரத்தை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு உன்கிட்ட இப்போதைக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, உன் லைஃப்ல நீ எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த பர்டிகுலர் விஷயத்த உன் கைக்குள்ள எடுத்துக்கிட்டு உன்கிட்ட என்ன இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடி. என்ன இருக்கு ஏது இல்லை அந்த விஷயங்களை கண்டுபிடி. அப்புறம் உன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லு. இந்த வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு உன்கிட்ட இருக்கிற விஷயங்கள் மொத்தத்தையும் உன் கண்ணு முன்னாடி ஒரு பட்டியல் போடு, ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதி வச்சுட்டு, ஓகே இந்த விஷயங்கள் என்கிட்ட இருக்கு, இந்த ரிசோர்ஸை வச்சு என்னுடைய இப்ப கரண்ட் கோல் இந்த பர்டிகுலர் விஷயத்த நான் எப்படி வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிளானை உங்களை போட சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அந்த பிளானை போட்டுட்டு அது போடும்போது நானும் அதை கூட உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா சைட்ல உனக்கு வேண்டிய வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேங்கிறத மனசுல வச்சுக்கோ. அப்படி இருக்கும்போது உன்னுடைய அந்த நேரத்துல வந்து பார்த்தோன்னா ஆக்ஷனை உடனே எடுக்கணும்னு எதிர்பார்க்காத. முதல்ல வந்து பிளானிங் பண்ணு, அதற்கு தேவையான விஷயங்களை முள்ள கேதர் பண்ணிட்டு இந்த விஷயங்களை வச்சுட்டு நம்மளுடைய கோலை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போறோம், அடுத்த 3 months நம்ம இந்த கோல் அச்சீவ் பண்ணும்போது எப்படி இருக்கும், இல்லை அது சின்ன கோலா இருந்ததுன்னா 10 days 11 days அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேஸோ மந்த்ஸோ இயர்ஸோ நீங்கள் அதை வந்து அந்த இடத்துல ஃபில்இன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அது எப்படி வரும், அதற்கான ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும், என்ன மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பிளானிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாசிட்டிவான எண்ணத்தோட போட சொல்றாங்க. அதை நீங்கள் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஓகே நான் போட்டு முடிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டு அந்த விஷயத்தை விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன செய்யணும், நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? அந்த ஆக்ஷனை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நமக்கு ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எமோஷனல் பிரேக் டவுன்னா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எமோஷனல் பிரேக் டவுன் அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி வந்து 2 பாதையை அவங்க காட்டுவாங்களாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நேர்மறையான வழியை சூஸ் பண்ண போறீங்களா இல்லை எதிர்மறையான வழியை சூஸ் பண்ண போறீங்களான்னு ஒரு சின்ன டெஸ்ட்டை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நீங்க இந்த ப்ராசஸை கரெக்டாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்க வந்து உங்களால
பாசிட்டிவான பாதை எது, நெகட்டிவான பாதை எதுங்கிறத உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதற்காக தான் உங்களை வந்து இந்த ஆராய்ச்சியை பண்ண சொல்றாங்க. உங்ககிட்ட என்ன ரிசோர்சஸ் இருக்கு அதை கண்ணில் முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஒரு பட்டியலை போட்டுட்டு இதை வச்சு நீங்க எப்படி பண்ண போறீங்கன்ற அந்த பிளான் போட சொன்னாங்க இல்லையா, அந்த பிளானிங் பண்ண சொன்னதுக்கு காரணமும் இதுதான் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும், பிளான் போட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ உங்க கண்ணு முன்னாடி இந்த பாதையா அந்த பாதையான்னு வரும்போது இந்த பாதைக்கு போனா இந்த இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பாதைக்கு போனா இந்த மாதிரிலாம் நடக்குங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க எந்த பாதையை சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க முடிவெடுக்கணும்னா அதுக்கு வந்து இந்த ரிசர்ச் வந்து ரொம்ப 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 ரிசர்ச் பண்ணி ஒரு பட்டியலிட்டு அதற்கான பிளானிங் நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அது பண்ணீங்கன்னா இந்த விஷயங்களை வச்சு இந்த பாதை, அந்தந்த விஷயங்களை வச்சு அந்த பாதைன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த விஷயம் அந்தந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரிசர்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பயணம் அந்த இடத்துல தொடங்குது. அந்த பர்டிகுலர் கோலை வந்து நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த இமோஷனல் பிரேக் டவுன்ல இருந்து நீங்க ஜெயிச்சு அதை பாசிட்டிவான வழியை வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமோஷனல் பிரேக் டவுன்ல இருந்து நீங்க தப்பிச்சு எஸ்கேப் ஆகி கரெக்டான பாதையை தேடி வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதற்கு வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கிடைக்க போகுது. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா வெரி ஸ்ட்ராங்கான பிரபஞ்சத்தோட சப்போர்ட், வெளிப்படையா நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறத நீங்க உணர்வீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஒன்னொன்னா மாத்த நீங்க ஆரம்பிப்பீங்க. உங்களையே அறியாம உங்க மேல நீங்க உங்களுக்குள்ள இது வந்து ஏகப்பட்ட மாறுதல்களை நீங்க கொண்டு வர ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உலகத்துக்குள்ள நீங்க சிறகடிச்சு சந்தோஷமா ஃபுல் ஃப்ரீடத்தோட ஹாப்பியா பறக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நீங்க சூஸ் பண்ண போற பாதை தான் உங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்க போதா இல்ல திரும்பியும் இன்னொரு சேலஞ்சுக்குள்ளேயே கொண்டு போய் உங்களை முடக்க போகுதா அப்படிங்கிறத முடிவு பண்ண போது அதை முடிவு செய்யறதுக்கு தான் நீங்க வந்து ரிசர்ச் பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸையும் அந்த ஹார்மான ஒரு பர்சனால ஏற்பட்ட அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அந்த நெகட்டிவிட்டி உங்க பாடியில இருக்கும் இல்லையா, ஸோ அதுல இருந்து உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய ஏஞ்சலை வந்து நீங்க கேட்கணும், உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்க ஏஞ்சல்ஸ் அண்ட் கார்டியன் ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆர்க்ஏஞ்சல்ஸ் இவங்க எல்லாருக்கையும் போய் உதவி கேளுங்க. இந்த மாதிரி நான் இப்படி ஒரு பேடான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன், இப்பதான் நான் அதை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த முயற்சி பண்ணும் இந்த தருணத்துல எனக்கு உங்களுடைய ஹெல்ப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு கேண்டிலையோ இல்லைன்னா விளக்கையோ உங்களோட இதை பொறுத்து அது மாறும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது வந்து மனசுக்கு கரெக்டுன்னு படுதோ அதை செய்யுங்க. கேண்டில் ஏற்றி வச்சுட்டு நீங்க ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஏஞ்சல்ஸ், ஆர்க்ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்டாலும் சரி, இல்லைன்னா விளக்கு ஏற்றி வச்சுட்டு கார்டியன் ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ், ஆர்க்ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னாலும் சரி, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கான பதில் கிடைச்சிரும். அண்ட் அவங்களுடைய ஹெல்ப் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுல அது கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்ல வந்த ப்ராப்ளமாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு டீலிங், அது பர்டிகுலர் பர்சன் பொண்ணாதான் இருக்கணும்ன்றது இதை வச்சுதான் நான் சொன்னேன். ஸோ விமன் ஒரு கார்டு வந்திருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பெண்ணாதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து அந்த மேஜர் சேலஞ்சை நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு, அதை தாண்டி வர்றதுக்கு வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் பண்ண போறாங்க. உங்களுடைய லாஸ்ட் ஆன அந்த நிம்மதியையும் அந்த சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் அவங்க வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க அப்படிங்கறத உங்களை புரிஞ்சுக்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புது நல்ல வேலை கிடைக்கிறதன் மூலமா அது நடக்கலாம், இல்லைன்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு பணம் வந்து திடுதுப்புன்னு உங்களுக்கு ரைஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதா இருக்கலாம். நீங்க ஒரு வேளை பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல நீங்க ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சு வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி பெரிய சக்சஸ் ஆகி அதுல இருந்து நிறைய
பணம் கிடைக்கிறதா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வேலையாளுகளை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா இருக்கலாம். இப்படின்னு வந்து ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து எந்த விஷயத்தில் வேணால் உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எதனால் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் அந்த ஹார்மனியும் உங்கள் லைஃப்பில் திருப்பி கொண்டு வந்துடுவீங்க. எதனால்? நீங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறதுனால, அவங்க ஹெல்ப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறனால நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் திரும்பி உங்களை விட்டு போன அந்த பீஸ்ஃபுல்னஸையும் அந்த ஹார்மனியும் உங்கள் லைஃப்பில் திருப்பி கொண்டு வந்துடுவீங்க. அது கொண்டு வந்ததுக்கு ஒரு கிஃப்டாக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய சேலஞ்சை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்கல்ல, ஸோ அதற்காகவும் உங்களுக்கு கிஃப்டாக பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட இதை கையில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் எது வேணால் என்ன நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்குதுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த டிவைன் சிஸ்டரோட ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் தான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஸ்ப்ரிங் சீசனில் நீங்கள் செய்கிற அந்த பர்டிகுலர் வேலைக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களை தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எதில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சதுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த டிவைன் சிஸ்டரோட ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாளாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருந்த வாழ்க்கையில் உங்களுடைய மனசை வந்து ஓப்பன் பண்ணி, அதாவது இவ்வளவு நாளாக வந்து இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ரெண்டை நம்பினோமே, நம்ம வாழ்க்கை எப்படி இந்த மாதிரி வந்து நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய உண்மையான அந்த தூய்மையான மனசை ஓப்பன் பண்ணி அவங்க மனசில் இருக்கிற விஷயங்களை தெளிவாக வந்து முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லைஃப்பில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு போயிடும். ஏன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துடுவீங்க. நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னாலே முக்கால்வாசி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புது அப்ரோச்சை வந்து நீங்கள் பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புது அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இதுக்கப்புறம் வரவிருக்கிற ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வான ஒரு அப்ரோச்சாக இந்த பர்டிகுலர் அப்ரோச் இருக்கணும். அந்த புது அப்ரோச்சை நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு தான் நீங்கள் வந்து உங்கள் மனசை திறந்து உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் கேட்கணும். உங்கள் மனசோட பிரபஞ்சத்தோட சேர்ந்து அந்த டிசிஷனை நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இங்கே நம்பர் பார்த்தீங்களா, 3னா பிரபஞ்சத்தோட ஹெல்ப் வந்து இதற்கு தேவைப்படும் அர்த்தம். ஸோ அந்த புது அப்ரோச்சை நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது உங்கள் மனசை ஓப்பன் பண்ணி உங்களோட சேர்ந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த புது அப்ரோச்சை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய அதிபயங்கரமான ஒரு மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். சந்தோஷங்களை நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அட் த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. எதனால் அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜெட்டிக் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்டக்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை சுற்றி அழகழகான விஷயங்கள் இருந்தாலும் அதை உங்களால் உணர முடியாததுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் ஒரு இடத்துல வந்து அப்படியே தேங்கி நின்றுட்டு இருக்கிறனால தான் உங்களால் மேற்கொண்டு மூவ் ஆன் ஆக முடியலை. அதுதான் இந்த இடம் நான் நினைக்கிறேன். சரிங்களா? அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட ஏமாந்ததையே நினச்சி போறீங்க, அதை பற்றி யோசிக்கிறீங்க, திரும்பி ப்ரெசென்ட்டுக்கு வரீங்க, திரும்பி பேக்கு பாஸ்ட்டுக்கு போறீங்க, திரும்பி அதை பற்றி யோசிக்கிறீங்க, திரும்பி ப்ரெசென்ட். இந்த மாதிரி நீங்கள் போகிறதும் வரதுமா உங்களோட இன்டென்ஷன் வந்து தப்பாக செட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய அழகான இயற்கை விஷயங்களை கூட உங்களால் பார்க்க முடியாமல் நீங்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தடையை வந்து உடைச்செறியணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பயமாக இருக்கலாம், இல்லை கில்ட்டி கான்ஷியஸ்னஸாக இருக்கலாம், எது உங்களை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கோ அதை லெட் கோ பண்ணிட்டு பிரபஞ்சம் காட்டக்கூடிய இந்த பாதை, பர்டிகுலரான இந்த பாதையில் நீங்கள் மேற்கொண்டு பயணம் செய்யணும். இதுதான் உங்களோட பயம், ஃப்ரஸ்ட்ரேஷன், உங்களுடைய கெட்ட எனர்ஜி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் அதுவே உங்களை விட்டு போக தான் ட்ரை பண்ணுது. நீங்கள் கையை விட்டுட்டீங்கன்னா போதும்,
பிரபஞ்சமே உங்களை வந்து அழகான சரியான பாதையில உங்களை கூட்டிட்டு போக தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த்தா போயிட்டு மாட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு டவுட்ல ஸ்டக் ஆயிருக்கீங்க இல்லையா? இதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச நல்ல வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்து வந்த உங்களுடைய முன்னோர்களை நீங்க பார்க்க முடியாது. அசிஸ்டன்ஸ் நீங்க வாங்க முடியும், பட் மெடிடேஷன்ல வாங்கலாம். பட் அவங்ககிட்டயும் நீங்க கேட்கலாம், மெடிடேஷன் மூலமா நீங்க வந்து சேட் பண்ணலாம். நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, உயிரோட இருக்கிறாங்க இல்லையா இப்போ ப்ரெசன்ட் லைஃப்ல உங்க வயசானவங்கன்னா யாரு? பாட்டி தாத்தா, உங்க அம்மா அப்பாவோட பாட்டி தாத்தாவா இருக்கலாம், சாரி உங்க அம்மா அப்பாவோட அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல உங்க அப்பாவுடைய அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்லைன்னா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்க வந்து உங்க குடும்பம் மாதிரி நீங்க வந்து அவங்களோட பழகி இருப்பீங்க. அந்த பர்டிகுலர் பர்சனோட அம்மா அப்பாவா இருக்கலாம். இந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, வயசான ஒரு பர்சன் கிட்ட ரொம்ப வருஷமா வாழ்ந்து நிறைய விஷயங்களை கத்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் பர்சன் கிட்டயோ, இல்ல வாழ்க்கைங்கிற அந்த வாழ்க்கையில ஏகப்பட்ட பாடங்களை கத்துக்கிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட இந்த உலகத்துல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல கவுன்சிலர்ஸ், யாரு? சைக்கிக் கவுன்சிலர்ஸ், அதுக்கப்புறமா வந்து தெரபிஸ்ட், இந்த மாதிரி யார்கிட்டயாவது நீங்க வந்து அசிஸ்டன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறதன் மூலமா இந்த ஸ்டக் எனர்ஜில இருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லாம மேற்கொண்டு எப்படி மூவ் ஆன் ஆகி போறதுங்கிற ஒரு தெளிவான இதுவும் உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்பத்துல இருந்து நீங்க வந்து உங்களுடைய செல்ஃப் வொர்த் என்ன அப்படிங்கறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுக்கு நீங்களே வந்து எப்படி மரியாதை கொடுக்க முடியும் அப்படிங்கறத வந்து நீங்க உணர்றதுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல செயலை நீங்க செய்யறதன் மூலமா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையுடைய ஆளு, எந்த அளவுக்கு அறிவுடைய ஆளு, எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு, நீங்க எவ்வளவு பெரிய குவீன் கிங், இந்த மாதிரி அழகழகான நீங்க எப்படி நம்ம நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டாரோ படத்துல, அந்த மாதிரி நீங்களும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், லேடி அண்ட் மென் சூப்பர் ஸ்டார் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை நீங்க வந்து உணர்ந்தாதான் உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து உங்க மேல ஒரு மரியாதையும் உருவாகும். அந்த மரியாதையும் அந்த நம்பிக்கையும் அதோட சேர்த்து உங்களுடைய வொர்த் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகானதா ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த தன்னம்பிக்கையே பாத்தீங்கன்னா ரொம்ப ரிவார்டிங்கான அழகான மொமெண்ட்ஸ். அப்புறம் நீங்களே வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, டரோ ட்ரைனிங் கொடுக்கறது அது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அஸ்ட்ராலஜி ரீடிங் கொடுக்கறது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஆர்ஆர் ரீடிங் கொடுக்கறது செல்ஃப். இந்த மாதிரி வந்து இது ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே நம்பர் 7 இருக்கு, 34 இருக்கு, 3+4 7. ஸோ அதனால அது ட்ரெடிஷ்னல் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அப்படிதான் இருக்கும்னு நான் சொல்ல வரல, அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு அந்த நொடியில உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உங்க மனசை வந்து நீங்க காயத்துல இருந்து வெளியெடுக்கணும். அதற்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்ச யார்கிட்டயாவது அசிஸ்டன்ஸை நீங்க கோத்ரூ பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை லெட் கோ பண்ணணும். உங்க எனர்ஜியா அன்ஸ்டக் பண்ணிட்டு இந்த பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருக்கீங்கிறத உணர்ந்தா மட்டும்தான் இது எல்லாமே செய்ய முடியும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் என்னங்கிறத நீங்க உணர்வீங்க. உணரும் போது உங்க மேல உங்களுக்கு மதிப்பு அதிகமாகும். அவங்களோட வர்தினஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்பதான் இந்த அழகான விஷயம் உங்க லைஃப்ல வரும். இது வந்ததுக்கு அப்புறம் வந்து ஆர்கேஞ்சல் ஜாடக்கியல் வந்து உங்க லைஃப்ல வந்து காலடி எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்கேஞ்சல் ஜாடக்கியல் உள்ள உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு என்ன அட்வைஸை உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய இது வந்து டிரான்ஸ்மியூட்டேஷனுக்கான நேரம் அப்படின்னு ஆர்கேஞ்சல் ஜாடக்கியல் டிரான்ஸ்மியூட் பண்ணுவாங்கன்னு சொன்னல. டிரான்ஸ்மியூட்டேஷன்னா என்னன்னா ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு இதுவா மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்மியூட்டேஷன். சரிங்களா? ஆக்சுவலி இது வந்து பிசிக்ஸ் சம்மந்தப்பட்டதோ இல்லை கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதோ. பட் இதுல வந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த லெவல்ல இருந்து உங்களை இன்னும் 2 படி மேல வந்து உங்களை ஒரு டிரான்ஸ்மியூட், உங்களை வந்து ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு டிரான்ஸ்மியூட் பண்ண போறாங்க. அவங்களுடைய
வயலட் ஃப்ளேமால. ஸோ நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு கெட் பிளெஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைச்ச உடனே அதை உங்களால் உணர முடியும். அந்த பிளெஸ்ஸிங் வந்து காதலுங்கிற ஃபார்மில் வரதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த காதலுங்கிற ஃபார்ம் வந்து ஹஸ்பண்டாக இருக்கலாம், லவராக இருக்கலாம், இல்லைனா ஒரு உங்களை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், இல்லைனா உங்கள் சொந்தங்கள்லேயே யாராவது ஒருத்தர் ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து இப்போ புதுசாக வந்து ரொம்ப நாளாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, திடுப்புன்னு அவங்க உங்கள் லைஃப்பில் வந்து அதுக்கப்புறம் அவங்க அடிக்கடி பார்க்குறது பேசுறது இந்த மாதிரிலாம் வந்து அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை லிட்ரலாக ஒரு பர்சனே உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது வந்து இந்த வயலட் ஃப்ளேமை வந்து நம்ம ஆர்கேஞ்சல் ஜாரிக்கியல் உங்களுக்கு பிளெஸிங்காக கொடுத்ததுக்கப்புறம் அது நடக்கும். அது நடந்த உடனேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்தினால உங்களோட ஃப்ரெஷ் அப்ரோச்சை நீங்கள் வந்து இது பண்ணீங்கல்ல, உங்கள் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ் அப்ரோச்சை வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்கல்ல, நீங்கள் அதை ட்ரை பண்ணனால உங்கள் மனசு முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக பியோராக மாறிடும். அண்ட் அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இதுவாக மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப தூய்மையான ஒரு இடத்த வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ரீச் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நடக்க வேண்டிய எல்லா விஷயமுமே வந்து கிளியராக பாத் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டதாக இருக்கும். நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். எதனால் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ப்ரெசன்ஸ் அந்த வேலைகள் எல்லாத்துலேயுமே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்படி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கோத்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்கள் வேர்தினஸை தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த வேர்தினஸ்னால உங்களுக்கு நிறைய பாடங்கள் கிடைக்கும். அந்த பாடங்களை வச்சுக்கிட்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அதிலிருந்து நீங்கள் உருவாக்க போகிறீங்க, இல்லைனா தட்டி எழுப்ப போகிறீங்க. ரெண்டுத்துல எதுவாக வேணா இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரென்த்தை தட்டி எழுப்பும்போது அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட் செல்ஃபாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம் உங்ககிட்ட சொல்கிறாங்க, பிரபஞ்சமும் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ பி யோர் பெஸ்ட் செல்ஃப் ஆல்வேஸ். இந்த பிரச்சனை இந்த கஷ்டம்னு இல்லாமல் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் எப்போவுமே உங்களுடைய பெஸ்ட் செல்ஃபாக இருக்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதற்கு தேவையான அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக உங்கள் மனசுலேருந்து நீங்கள் அந்த புது அப்ரோச்சை க்ரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக இந்த கிளியர் அண்ட் வார் இந்த ப்ராப்ளம் இந்த கோலில் மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பதிலாக லைஃப் முழுக்க அது தொடர்ந்து உங்கள் கூடவே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா இந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் உங்களுக்குள்ள தட்டி எழுப்பணும், இல்லை கிரியேட் பண்ணணும். கிரியேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடந்த இந்த எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் வந்து லிட்ரலாக வந்து இந்த ஒரு நாளைக்கு ஒரு 10 விஷயத்துக்கு நன்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாயில் நன்றி சொன்னாலும் சரி, ஒரு புக் போட்டு எழுதுறதா இருந்தாலும் சரி, எப்படி வேணால் நீங்கள் வந்து அந்த அழகான விஷயத்த செய்யலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புக் போட்டு தான் எழுதிட்டு இருந்தேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நான் வாயிலேயே சொல்லிட்டு போயிடுறேன், எனக்கு எழுத வேண்டியது தேவைப்படுறதில்ல. ஸோ நீங்களுமே ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு 3 விஷயத்தில் ஆரம்பிங்க, சரிங்களா? ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 3 விஷயம் எதுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு எழுதி புக்கில் வந்து எழுதிடுங்க. அன்னைக்கு டேட்டை போடுங்க. டேட்டை போட்டுட்டு அந்த 3 விஷயம் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு அது எதுக்காக அப்படி வந்து நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்கன்றத உங்களுக்குள்ள ஒன் டைம் சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களோட அஃபர்மேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த அஃபர்மேஷனை சொல்லிட்டு போய் படுத்து தூங்குங்க. ஸோ இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொட்டீனாக இருக்கும். உங்கள் லைஃப் வந்து நல்ல ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஃபோனை பார்த்துட்டு ஃபோனை நோண்டிட்டு பாட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி தூங்குறத விட இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை வந்து இந்த மாதிரி ஹைஜீனிக்கான ஸ்பிரிச்சுவல் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஆல் டுகெதராகவே சேஞ்ச் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பிரபஞ்சம் உங்கள்கிட்ட. ஸோ இந்த கிராட்டிடியூடுங்கிற இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொத்த லைஃபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங்காக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கிராட்டிடியூடுங்கிற வார்த்தையை கேட்கும் போதே ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி வருது பாருங்க. அதையே நீங்கள் செயலில் கொண்டு வரும்போது அலாதியான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உணர முடியும். அது ஃபஸ்ட்டு ஒரு 1 to 2 months to 3 monthsக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியாது, சரிங்களா? ஏன்னா இங்கே இப்போ தான் கிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு 3 monthsக்கு அப்புறம் அது ஒரு ரொட்டீனாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் எழுதி வச்சதெல்லாம் உட்காந்து படித்து பாருங்கள்.
இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு லக்கியஸ்ட் பர்சன்ங்கிறத நீங்க சத்தியமா நான் சொல்றேன் உணர்வீங்க. ஏன்னா நான் உணர்ந்தேன். 3வது மாசம் தாங்க எக்ஸாக்டா எனக்கு அந்த 3வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் படிக்கும் போது நான் எவ்வளவு தூரம் வந்து லக்கியஸ்ட் பர்சனாக இருந்திருக்கேன், எவ்வளோ அழகழகான விஷயங்கள் என் லைஃப்பில் கிடச்சிருக்கு அப்படின்றத நினச்சி நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அந்த 3வது மாதத்துலேருந்து இதை சந்தோஷமாகவே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை பார்க்குறதுக்கே வந்து ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏதோ ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை நான் செஞ்சு முடிச்ச ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சதா. ஸோ அதிலிருந்து அதை என்னுடைய வழக்கமாக நான் மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே பல் தேய்க்கிறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, குளிக்கிறதுன்னு இருக்குல்ல, இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்கில் அந்த கிராட்டிடியூடை வந்து சொல்றது ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து என் லைஃப்ல அது வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறத 3 மாசத்துல எனக்கு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுங்க. அந்த 3 மாசம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கூட இதை பத்தி என்கிட்ட நீங்க சேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே கிராட்டிடியூட், இட் இஸ் அபவுட் கிராட்டிடியூட்னு எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் கேளுங்க, நான் அதையும் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இந்த கிராட்டிடியூட் ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. அது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப சலிச்சு போன ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் நம்ம ட்ரை பண்ணோன்னா அது ஒரு போதை மாதிரி தான். சரிங்களா? ஒரு போதைக்குள்ள நம்ம ஃபிக்ஸ் ஆயிக்குவோம். அந்த போதை வந்து ரொம்ப நல்ல போதை, உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை, ஃப்ளரிஷ்மெண்ட்டை உங்கள் லைஃப்பில் உருவாக்கக்கூடிய போதை அது. சரிங்களா? ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்ல மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சோல், இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்து வந்ததற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல போகிறாங்களாம். சரிங்களா? ஸோ அதை மறந்துடாதீங்க. இந்த வேலைகளெல்லாம் நீங்கள் முடிக்கும் போது உங்களுடைய டிவைன் லைஃப் பர்பஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. அந்த வாய்ப்பு வந்து நீங்கள் பீச்சில் இருக்கும்போது உங்கள் கைக்கு வந்து சேரலாம், இல்லை ஏதாவது லேக்குக்கு நீங்கள் போயிருக்கும் போது, இல்லை குற்றாலத்துக்கு போயிருக்கும் போது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ராவல் அப்போ தான் அந்த விஷயம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு தண்ணி ஃபார்ம் பேஸ் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல வச்சுதான் அதை நீங்க டிஸ்கவர் பண்ண போறீங்க அப்படிங்கறத உங்களை தெரிஞ்சுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு காலிங் உங்களுக்கு வரும்போது அந்த காலிங்க ஆன்சர் பண்ண சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? யூ ஹாவ் டு ஆன்சர் த காலிங். ஓகே? இப்போ இல்லை, இது எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் உங்க லைஃப்ல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். சரிங்களா? சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டண்ட்டான மெசேஜஸ். உங்களுடைய பிரபஞ்சத்துக்கு கிட்ட இருந்தும் உங்களுடைய ஸ்ப்ரிங் ஃபேரிஸ் கிட்ட இருந்தும் உங்களுக்கான மெசேஜஸ் இவ்வளவுதான். ஸோ இந்த ரீடிங்கில் ஒரு முக்கால்வாசி பார்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா உங்களுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோடைய மெசேஜஸ், க்ளோசிங் மெசேஜஸ் என்னன்னு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு நம்மளுடைய அந்த க்ளோசிங் மெசேஜஸை இந்த இடத்துல அடுக்கிட்டு அந்த இடத்துல நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, உங்களுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோட மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ உங்களை என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எதில் உங்கள் மெசேஜஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கோ த்ரூ பண்ண உங்களுடைய அந்த சேலஞ்சஸ், அது ஒரு சேலஞ்ச் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர்றீங்க அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அந்த பர்டிகுலர் சேலஞ்ச் கோ த்ரூ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இன்னொருத்தரை நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை உங்களை கற்றுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களை இப்படிப்பட்டவங்கன்னு ஜட்ஜ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்டால தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ஏமாத்திருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தரை பார்த்து இவங்க வாழ்க்கை இதுதான், இவங்க இந்த பர்சன் பார்த்தாலே எனக்கு தெரியுது, இந்த பர்சன் வந்து இப்படிப்பட்டவங்க, அந்த பர்சன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வந்து தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு வேல்யூங்கிறது இருக்கு. அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, கர்மா வைஸ் அவங்க நல்லவங்களா ஆறாங்களோ கெட்டவங்களா ஆறாங்களோ, பிறக்கும் போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்க தான். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. குழந்தையா நம்ம பிறந்து இந்த உலகத்துல வரும்போது எல்லோருமே பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையான நல்ல மனம் கொண்ட ஒரு மனிதனா தான் பிறந்து வரோம்.
ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெய்ட்ஸ் எல்லாம் மாறிடுது. எதனால் அப்படின்னா நம்ம வளர்ப்புனால, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்னால, நம்ம வந்து பார்க்கக்கூடிய சம்பவங்களால், இந்த மாதிரி விஷயங்களால நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி நல்லவன் கெட்டவன் அப்படின்லாம் வந்து பிரிச்சிடுறாங்க மனுஷங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ப்ராசஸை வச்சு இவன் நல்லவ இவ கெட்டவ அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உலகத்துல பிறந்து வரும்போதே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூங்கிறத பிரபஞ்சமும் கடவுளும் வந்து கொடுத்து தான் இந்த உலகத்துல ஒரு உயிரை வந்து ஜனிக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேல்யூங்கிறது வந்து அவங்க இந்த உலகத்தை விட்டு போனாலும் அழியாத ஒரு விஷயமாக இருக்கும். அதனால யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எல்லார்கிட்டயுமே இருக்கக்கூடிய பாசிட்டிவா பாருங்க. எல்லார்கிட்டையும் ஒரு பாசிட்டிவான கேரக்டர்னு ஒன்று இருக்கும். நேர்மறையான ஒரு எண்ணம்னு ஒன்று, ஒரு நேர்மறையான விஷயங்களையும் அவங்க செஞ்சிருப்பாங்க, கெட்ட விஷயங்களையும் செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்களை நீங்க வந்து பார்க்கும்போதும் உங்களையுமே நீங்க மன்னிக்கணும். forgive yourself. அதாவது இதுவரைக்கும் நீங்க செய்த தவறுகள் எல்லாமே போகட்டும், உங்களை நீங்க முதல்ல மன்னிக்க சொல்றாங்க. உங்களை மன்னிக்கிறதோட மற்றவங்களோட வேல்யூ, நீங்க உங்களை மன்னிக்கும் போது உங்க வேல்யூ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்க வேல்யூ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்கிறத நீங்க உணரணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்கக்கிட்டையும் சரி உங்ககிட்டயும் சரி பாசிட்டிவான விஷயங்களை மட்டும், நேர்மறையான விஷயங்களை மட்டும் வந்து நீங்க கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்க தொடர்ந்து செலுத்திட்டு இருக்கும் போது உங்க லைஃபே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஹையரா நீங்க போன ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்க வந்து இதை ஒரு பழக்கமா மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா யாரை நீங்க பார்த்தாலுமே உங்க கண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பாசிட்டிவான ட்ரெய்ட்ஸ் மட்டும்தான் உங்க கண்ணில் படும். எதனால அப்படின்னா நீங்க நேர்மறையான விஷயங்களை பார்த்து பழகிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து உங்களுக்குள்ள வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த மாதிரி ஒரு லைஃப்ல வந்து சேலஞ்சஸை நீங்க கோ த்ரூ பண்ணாலும், அது நீங்க செய்த தவறுனால அது எப்படிப்பட்ட ஒரு பேடான ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல கிரியேட் பண்ணியிருந்தாலும் உங்களை மன்னிக்கிறதோட சேர்த்து அக்செப்ட் ஸ்ட்ரகிள் அஸ் லெசன்ஸ். உங்களுடைய அந்த வாழ்க்கை சேலஞ்சஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து பாடங்களா அக்செப்ட் பண்ணிக்க சொல்றாங்க. அக்செப்ட் பண்றதுனா என்னன்னா, நான் கஷ்டப்பட்டேன், இந்த பாடத்தை நான் கத்துக்கிட்டேன், ஓகே முடிஞ்சு போச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறதுக்கு பதிலா உங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட பாடத்தை நீங்க இந்த உலகத்தை விட்டு போனாலும் சரி, இந்த பாடியை விட்டு வெளியே போனாலும் சரி, இந்த உலகத்துல நீங்க சுத்திட்டு தான் இருப்பீங்க இல்லையா? ஸோ நீ எப்பவுமே அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஒரு லெசன்ஸா எடுத்துக்க சொல்லி சொல்றாங்க. அதை நினைச்சு உங்க மேல கோவப்படுறதோ இல்ல உங்களை மதிக்காம போறதோ, உங்க வர்தினஸை புரிஞ்சுக்காம போறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு பதிலா, உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாடங்களா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு தடவை விழுந்தாலும் எந்திக்க முடியும். உங்களை நீங்க மன்னிக்கிறதுனால உங்களுக்கு மேல உங்களுக்கு ஒரு மரியாதை, தனிப்பட்ட மரியாதை வந்து உருவாகும். அப்படி உருவாகும் போது நீங்க பாசிட்டிவான விஷயங்களை வந்து எல்லார்கிட்டையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க, உங்ககிட்டயும் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகும். அப்போ வந்து உங்க வேல்யூ என்னங்கிறத நீங்க, உங்க வர்தினஸ் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவி செய்யும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி உங்களோட வேல்யூவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமே யாரையுமே நீங்க ஜட்ஜ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டீங்க. அதனாலதான் இந்த பாடத்தை உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்களாம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோடைய அழகான மெசேஜ். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரீடிங்கை கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்மளுடைய ஸ்ப்ரிங் ஃபேரிஸ் உங்களுக்கு பாய் சொல்ல வந்திருக்காங்க. பாய் பாய். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரிங் ஃபேரிஸோட மெசேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டீங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த டிவைன் சிஸ்டரோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதை படிக்கிறதுக்கு நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த கடைசி நொடி வரைக்கும் இந்த ரீடிங்கை முழுசாக பார்த்த அனைத்து பொறுமையான நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஓகேங்களா? மிக்க 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 நன்றி. தொடர்ந்து எனக்கான இந்த எமோஷனல் சப்போர்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏற்கனவே கொடுத்துட்ருக்க அனைத்து குடும்பத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஒன்ஸ் அகெயின். ஸோ நாம் எப்பவும் சொல்கிறத சொல்லாமல் விட முடியாது இல்லையா? ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். Hey!
ஓகேங்க, இப்போதைக்கு நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். என்னுடைய அடுத்த ரீடிங்கில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. எப்போவுமே சிரிச்ச முகத்தோட நேர்மறையான எண்ணங்களோட ஹாப்பியான வாழ்க்கையை வாழுங்க. ஓகே, பாய் பாய் மை டியர் பைல் நம்பர் 2s. சம்மர் ஃபேரிஸ் கிட்ட இருந்தும் பாய், இந்த உங்களுடைய டிவைன் சிஸ்டர் கிட்ட இருந்தும் பாய் பாய். டாடா, பாய் பாய், see you பைல் நம்பர் 2s. டாடா.